الله الرحمن الرحيم. السلام عليكم ورحمة الله تعالى وبركاته. بدل سلام சொல்லுங்கப்பா. أنت تطلع بيننا في الكواكب كالبدور بل وأشرف منه يا سيدي خير النبي. أنت أم أم أب ما رأينا فيهما مثل حسنك قط يا سيدي خير النبي. الشفاعة هب لنا في القيامة مشفقا وأهلنا إن ضاع يا سيدي خير النبي. الصلاة على النبي كل وقت دائما لاح نجم في السماء سيدي خير النبي. صلى الله على محمد صلى الله عليه وسلم. صلى الله على محمد صلى الله عليه وسلم. صلى الله على محمد صلى الله عليه وسلم. صلى الله على محمد يا ربي صل عليه وسلم. بسم الله الحمد لله والصلاة والسلام على رسول الله وعلى آله وأصحابه بفضل الله وعلينا عباد الله. أما بعد وقد قال الله تعالى في القرآن العظيم الفرقان المجيد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم. سبحانك لا علم لنا إلا ما علمتنا إنك أنت العليم الحكيم. صدق الله العلي العظيم. وقال رسول الله صلى الله عليه وسلم في الحديث حياتي خير لكم ومماتي خير لكم. وصدق رسوله النبي الكريم ونحن على ذلك من الشاهدين. வல்லவனை வாழ்த்தி வல்லல் கோமானை போற்றி வலிமார்களின் ஆசிகளை நாடி எனதுரையை தோங்குகிறேன். புனிதமிக்க இந்த மீலாத நபி தினத்தில மகத்துவமிக்க இந்த மஸ்ஜிதில் நல்லதை சொல்லவும் கேட்கவும் வாய்ப்பளித்த எல்லாம் வல்ல அல்லாஹ்விற்கே புகழமைக்கும் உரித்தாகட்டும். இந்த நம்மையெல்லாம் நல்லது கேட்பதற்காக வேண்டி ஒன்று கூட்டியது போல நாளை மறுமையில் சுவன பூஞ்சோலையில நல்லோர்களின் கூட்டத்தில் அல்லாஹு தஆலா நம் அனைவரையும் ஒன்று சேர்த்து அருள் புரிவானாக. ஆமீன் சொல்லுங்க. அல்லாஹு தஆலா இந்த நன்னாளின் பொருட்டால் நம் அனைவரினுடைய பாவங்களையும் மன்னிக்கப்பட்டதாக ஆக்கி அருள் புரிவானாக. நாம் செய்யக்கூடிய அனைத்து அமல்களையும் அல்லாஹு தஆலா அவனுக்கு பொருத்தமானவையாக ஆக்கி அருள் புரிவானாக. வாழ்நாள் முழுவதிலும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது ஸலவாத்து சொல்லக்கூடிய நாவை அல்லாஹ் நம் அனைவருக்கும் தந்தருள் புரிவானாக. ஆமீன் சொல்லுங்க. ஸலவாத்து சொல்லக்கூடிய நாவை அல்லாஹ் தஆலா நமக்கு தந்தருள் புரிவானா அப்படின்னு துவா செய்யணும்ல, அது எவ்வளவு பெரிய ஒரு மகத்துவமிக்க ஒரு துவா தெரியுமா? இந்த உலகில் அல்லாஹ்வினால் படைக்கப்பட்ட எல்லாமே, அதுபோல நாம் பார்க்கக்கூடிய விஷயங்கள், நாம் பேசக்கூடிய விஷயங்கள், நாம் மனதில் எண்ணக்கூடிய எண்ணங்கள் எல்லாவற்றுக்குமே கியாமத்து நாள் வருகிற போது அழிவு இருக்கிறது. எல்லாத்துக்குமே அழிவு இருக்குது. ஆனா நாம் செய்யக்கூடிய ஒரே ஒரு அமலுக்கு மட்டும் அழிவு கிடையாது. அதுக்கு நீங்க சொல்றீங்க அப்படி நீங்க என்கிட்ட கேட்கலாம்ல.
அல்லாஹ் சொல்றான், குல்லுமன் அலைஹா ஃபான், இந்த உலகில் படைக்கப்பட்ட எல்லாமே அழியக்கூடியதுதான். அல்லாஹ் மட்டும்தான் நிரந்தரமாக இருக்கக்கூடியது. அல்லாஹ் சொல்றானா இல்லையா? அப்ப அந்த ஆயத்தை எடுத்துக்கிட்டு நீங்க என்ன செய்யலாம் கேட்கலாம். அல்லாஹ் தான் சொல்றாங்க எல்லாமே அழியக்கூடியது அப்படின்னு அல்லாஹ் சொல்லிட்டான். நீங்க சொல்றீங்க ஒரே ஒரு அமல் மட்டும் உயிரோடு இருக்கும் அப்படின்னு நீங்க சொல்றீங்க. ஒரே ஒரு அமல் மட்டும் உயிரோடு இருக்கும்னு சொல்றீங்க, அதுக்கு மட்டும் அழிவு இல்லைன்றீங்க. அது எப்படிங்க இருக்கிறது? அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், இன்னல்லாஹு வ மலாயிகத்துஹு யுஸல்லூன அலன் நபி. அல்லாஹ்வுடைய மலக்குமார்களும் நபிகளாரின் மீது ஸலவாத்து சொல்கிறார்கள். யா அய்யுஹல்லதீன ஆமனு, இறை நம்பிக்கை கொண்டவர்களே, ஸல்லூ அலைஹி, நீங்களும் நபிகளாரின் மீது ஸலவாத்து சொல்லுங்கள். வஸல்லிமு தஸ்லீமா, நபிகளாருக்கு ஸலாம் சொல்லுங்கள் அப்படின்னு அல்லாஹ் தஆலா சொல்கின்றான் இல்லையா? இந்த ஆயத்திற்கு விளக்க உரையாக குர்ஆனுடைய முஃபஸ்ஸிரீன்கள், குர்ஆனுடைய விரிவுரையாளர்கள் அவங்க சொல்றாங்க, பாருங்க, நபிகளாரின் மீது இந்த உலகில் படைக்கப்பட்ட அனைத்துமே ஸலவாத்து சொல்லும். கியாமத் நாள் நெருங்குகிற போது எல்லாத்துக்குமே அழிவு இருக்கு. ஈமான் கொண்டவர்களும் அழிந்து விடுவார்கள், அல்லாஹ்வினால் படைக்கப்பட்ட மலக்குமார்களும் அழிந்து விடுவார்கள், அல்லாஹ்வினால் படைக்கப்பட்ட ஜின்களும் அழிந்து விடுவார்கள், அல்லாஹ்வினால் படைக்கப்பட்ட அனைத்துமே அழிந்து விடும். ஆனா நபிகளாரின் மீது ஸலவாத்து சொல்லக்கூடிய அல்லாஹ்வுக்கு அழிவு கிடையாது இல்லையா? அல்லாஹ்வுக்கு அழிவு கிடையாது. அப்போ அல்லாஹ் சொல்லக்கூடிய ஸலவாத்துக்கும் என்னது? அழிவு இல்லை. அப்போ குர்ஆனுடைய விரிவுரையாளர்கள் சொல்றாங்க, குர்ஆன்ல சொல்லப்பட்ட ஸலவாத் என்கிற ஒரே ஒரு அமலுக்கு மட்டும்தான் எப்படி அல்லாஹ்விற்கு நிரந்தரம் இருக்கிறதோ அதுபோல ஸலவாத்திற்கும் நிரந்தரம் இருக்கிறது. ஸலவாத்திற்கு அழிவு இல்லை. அதனால அல்லாஹ் ஒரு தடவை நாம் நபிகளாரின் மீது ஸலவாத்து சொன்னால் நாளை மறுமையிலே அல்லாஹ் நமக்கு கொடுக்கக்கூடிய நன்மை என்ன தெரியுமா? 10 தடவை ஸலவாத்து சொன்னதற்கு உண்டான நன்மையை அல்லாஹ் தஆலா தருகின்றார். 10 பாவங்களை அல்லாஹ் தஆலா அழித்து விடுகிறார். 10 அந்தஸ்துகளை அல்லாஹ் தஆலா தருகின்றார். எவ்வளவு பெரிய பாக்கியம் வரும்! அதிகமா சொல்லலாமா? ஸலவாத்துல நிறைய இருக்குதுங்க. ஸலவாத்துல நிறைய இருக்கு. அதுல எல்லா ஸலவாத்தையும் அடைய உழைக்கக்கூடிய ஒரே ஒரு ஸலவாத், அதுதான் ஆயிஷா சித்திகா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள் சொல்லி தந்த ஸலவாத். சொல்லலாமா? நம்ம சொல்லலாம். சொல்லுங்க பார்க்கலாம். அல்லாஹும்ம ஸல்லி வ ஸல்லிம் வ பாரிக் அலா சய்யிதினா முஹம்மதின் வ ஆலிஹி வ ஸஹ்பிஹி அதத மாஃபி இல்மில்லாஹி ஸலாத்தன் தாயிமத்தன் பிதவாமி முல்கில்லா. இந்த ஸலவாத்தை பற்றி சொல்லி தருகிற போது யார் இந்த ஸலவாத்தை அவரவர்களுடைய வாழ்க்கையில கிடைக்கக்கூடிய நேரங்களிலெல்லாம் சொல்கிறார்களோ அவர்கள் அனைவருக்குமே இந்த உலகிலும் சரி நாளை மறுமையிலும் சரி செல்வ செழிப்பை அல்லாஹ் தஆலா பரக்கத்தாக தருகின்றனர். அவ்வளவு அர்த்தங்கள் நிறைந்த ஸலவாத்து தான் ஸலவாத்து ஆயிஷா. இந்த ஸலவாத்தை சொல்லிக் கொடுத்த சஹாபி பெண்மணி யாருங்க? அன்னை ஆயிஷா சித்திகா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள். ஒரு பெண்மணி சொல்லிக் கொடுத்த ஸலவாத்து தான் நபிகளாரின் மீது உள்ள ஸலவாத்துகளிலேயே மிகச் சிறந்த ஸலவாத்து. அதுபோல இப்போ உள்ள காலகட்டத்திற்கு தோதுவாகும். உள்ள காலகட்டம் எப்படிங்க? கொரோனா தானே. கொரோனால எல்லாருமே உடல் ஆரோக்கியத்தை இல்லாம ரொம்ப கஷ்டப்பட்டாங்க இல்லையா? இது மட்டும் இல்லாம பொருளாதார நெருக்கடி, எவ்வளவு மன கஷ்டம், மன அழுத்தம், வீட்டுல பறக்கத்து இல்லை, வாழ்க்கையிலேயே ஒரு சூன்யம் பிடிச்ச மாதிரி எல்லாருமே இருந்தாங்க இல்லையா? அந்த நேரத்துலதான் நபிகளாரின் மீது நாம் ஸலவாத்து சொன்னால் நம்முடைய வாழ்க்கை, நம்முடைய உடல் ஆரோக்கியம், நம்முடைய ரிஸ்க் எல்லாவற்றையும் பறக்கப்படுகிறது. ஆனா ஏதோ ஒரு
சூன்யமான ஒரு காலகட்டம். நம்மள நிறைய பேர் என்ன சொல்றாங்க, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்காக பிறந்த தின விழா கொண்டாடக்கூடாது. பிறந்த தின விழானா என்னங்க? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது ஸலவாத்து நம்முடைய நாவிலே சொல்ல வைக்கக்கூடிய நாள் தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிறந்த தின விழா. அப்படிதானங்க? அதுக்காக தான் நம்ம கூடி இருக்கிறோம். அதனால ஸலவாத்து சொல்றோம். அப்படிப்பட்ட ஒரு ஸலவாத்தை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லித் தருகிறார்கள். அதனுடைய வாக்கியத்தை அடுத்து சொல்றாங்க. அந்த ஸலவாத் சொல்லாமா? சொல்லுங்க பார்க்கலாம். அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மதின் திப்பில் குலூபி வ தவாஇஹா வ ஆஃபியத்தில் அப்தானி வ ஷிஃபாஇஹா வ நூரில் அப்சாரி வ ரியாஇஹா வ அலா ஆலிஹி வ ஸஹ்பிஹி வ ஸல்லிம். இப்போ இந்த ஸலவாத்துல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முதல்ல சொல்லக்கூடிய பலனே என்ன தெரியுமா? இந்த ஸலவாத்திற்கு பேரு ஸலாத்து திப்பில் குலூப். ஸலாத்து திப்பில் குலூப், உள்ளங்களை தூய்மையாக்குகின்ற ஸலவாத். உள்ளங்களை தூய்மையாக்கக்கூடிய ஸலவாத். மனதுல நம்ம எல்லா நேரத்திலையும் நல்ல எண்ணங்களையே கொள்றோமா? இல்ல, கெட்ட எண்ணங்களும் வருது இல்லையா? அப்படிதானப்பா? நான் சொல்ல புரியுதா? சொல்ல புரியுது இல்ல? அப்ப அந்த எண்ணங்களில் நல்ல எண்ணங்களுக்கு மட்டும் நன்மையை தந்து தீய எண்ணங்களை மன்னிப்பதற்கு வாய்ப்பை ஏற்படுத்தி தரக்கூடிய ஸலவாத்து தான் இந்த ஸலாத்து திப்பில். எந்த ஒரு மனிதர் இந்த ஸலவாத்தை அவருடைய வாழ்நாள்ல 1,00,000 தடவை, அவருடைய வாழ்நாள்ல 1,00,000 தடவை ஓதுகிறாரோ, நாளை மறுமையில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஷஃபாஅத்துல் உதுமா என்று சொல்லப்படுகின்ற சிபாரிசினுடைய பாக்கியத்தை பெற்ற பாக்கியசாலிகளாக ஆகிவிடுவார்கள் அப்படின்னு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அவர்கள் சொன்ன அந்த விஷயம் ஹதீஸுடைய ஏடுகளிலே பதிவு செய்யப்பட்டிருக்கு. சொல்லாமா? எத்தனை தடவை சொல்லணும்? 1,00,000 தடவை. நம்முடைய வாழ்நாள்ல சொல்லிக்கலாம, ஒரு நாளைக்கு 10 தடவை அப்படின்னு நம்ம கணக்கு போட்டா கூட அப்படியே ஒவ்வொரு நாளா சொல்லும் போது அது ஈஸியாயிடும். அப்போ நம்முடைய வாழ்நாள்ல 20 தடவை 30 தடவை அப்படியே சொல்ல கடைசி நம்முடைய ஒவ்வாத்துக்குள்ள 1,00,000 தடவை ஓதி முடிச்சிடலாம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஷஃபாஅத்தை பெறக்கூடிய பாக்கியத்தை நாம் பெற்றுவிடலாம். பெறலாமா? அல்லாஹ் தஆலா அப்படிப்பட்ட நல்ல மனிதர்களாக அல்லாஹ் நம் அனைவரையும் ஆட்சி அறிய புரிவானாக. இந்த தண்ணி கொஞ்சம் ஊட்டாங்க. என்ன பயான ஆரம்பிச்சதும் ஸலவாத்தையே சொல்லிக்கிட்டு இருக்கீங்களே, அப்படியே பயானம் முடிச்சிருக்கீங்களா அப்படின்னு கேட்காதீங்க. இப்போ நீங்க எல்லாம் தூக்க கலக்கத்தில் இருக்கீங்க. நல்லா இன்னைக்கு ஒரு நாள் ஃபுல்லா நல்லா விளையாடி முடிச்சுட்டு இங்க உட்காந்துருக்கீங்க. பொதுவாகவே பள்ளிவாசல்ல மலக்குமார்கள் அப்படியே சூழ்ந்து இருப்பாங்க. மலக்குமார்கள் என்ன செய்வாங்க தெரியுமா? நல்ல விஷயங்களை கேட்கக்கூடிய நம்மை போன்ற நல்ல மனிதர்களை சுற்றி அல்லாஹ்வினுடைய கிருபையினால எல்லா மலக்குமார்களும் அந்த சொர்க்கத்தினுடைய காற்றை அப்படியே ஊதி விடுவார்கள். அப்ப எல்லாத்துக்குமே அந்த நேரத்தில் அந்த காற்றை சுவாசிக்கின்ற போது நம்மை அறியாமலேயே தூக்கம் வந்துடும். இப்ப அப்படிதான் எல்லாத்துக்கும் தூக்க கலைப்பு இருக்கு. அப்படியே உங்க தூக்க கலைப்பை நான் கலைக்கணும். கலைச்சுதான் நான் சொல்ல வரவேண்ட அந்த விஷயத்தை சொல்லணும். தூக்க கலைப்பு போயிட்டுட்டே போகலையா? போற மாதிரி ஒரு சம்பவம் சொல்றேன் பாருங்க. இப்ப நம்மெல்லாம் உண்மையிலேயே மீலாது விழாவை கட்டாயமாக கொண்டாடணும். அல்லாஹ் தஆலா அப்படிப்பட்ட கொண்டாடுவதற்குண்டான பாக்கியத்தை அல்லாஹ் தஆலா நமக்கு தந்திருக்கா இல்லையா? இது நம்ம செய்த நன்மையின் காரணமாக அல்ல. நம்முடைய முன்னோர்கள், நம்மை பெற்றெடுத்த பெற்றோர்கள் எல்லாம் ஏதோ ஒரு காலகட்டத்தில் நன்மையை செஞ்சிருப்பாங்க. அதனாலதான் நம்ம இன்னைக்கு மீலாது விழாவை கொண்டாடுறதுக்கு உண்டான பாக்கியத்தை அல்லாஹ் நமக்கு கொடுத்து இன்னைக்கு பள்ளிவாசல்ல இத்தனை பேர் நம்ம உட்கார்ந்து இருக்கோம் இல்லையா? அல்லாஹ் தஆலா வாழ்நாள் முழுவதிலும் இப்படி மீலாது விழாவை கொண்டாடக்கூடிய நற்பாக்கிய சாமிகளால் அல்லாஹ் நம் அனைவரையும் ஆட்சி அருள் புரிவானார்.
நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் ஹஜ்ரத் அபூ தர் கிஃபாரி ரலியல்லாஹு தஆலா அவர்கள் வந்து ஒரு நாள் வந்து இப்படி ஒரு கேள்வியை கேட்டார்கள். அபூ தர் கிஃபாரி, இந்த சாஹிபுடைய பேர் என்னங்க சொல்லுங்க? அபூ தர் கிஃபாரி ரலியல்லாஹு தஆலா. அபூ தர் கிஃபாரி ரலியல்லாஹு தஆலா அவங்க யார் தெரியுமா? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, மஸீஹு ஹாதிஹில் உம்மா, இந்த உம்மத்தை முஹம்மதியாவினுடைய இந்த சமுதாயத்தினுடைய ஈசா நபி அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை போன்றே இந்த உலகில் படைக்கப்பட்டு ஒரு நபர் வந்திருக்கிறார் என்று சொன்னால் அது அபூ தர் கிஃபாரி ரலியல்லாஹு தஆலா அவர்கள் தான். ஈசா நபியினுடைய தன்மை அப்படியே இவருக்கு இருக்கிறது. ஈசா நபியினுடைய அந்த கேரக்டர் அப்படியே இவருக்கு இருக்கிறது. அதனால இந்த சமுதாயத்தினுடைய மசீஹ் அந்த அபூ தர் கிஃபாரி ரலியல்லாஹு தஆலா அப்படின்னு சொன்னாங்க. அது மட்டும் இல்லைங்க, அபூ தர் கிஃபாரி ரலியல்லாஹு தஆலா எப்படிப்பட்ட சஹாபி தெரியுமா? மலக்குமார்கள்லாம் அவர் செய்யக்கூடிய அந்த துஆவை இந்த உலகிலிருந்து அப்படியே எடுத்துக்கொண்டு அல்லாஹ்விடத்தில் செல்வதற்கு போட்டி போட்டுக்கொண்டு வருவாங்க. நான் போறேன் என்ன செய்வாங்க? போட்டி போட்டுக்கொண்டு வருவாங்க. நான் தான் வந்து அவருடைய துவாவை எடுத்துட்டு போகணும், நான் தான் அவருடைய துவாவை எடுத்துட்டு போறேன் அல்லாஹ் அப்படின்னு சொல்லி என்ன செய்வாங்க? போட்டி போட்டுக்கொண்டு வருவாங்க. காரணம் என்ன அப்படின்னா, அவர் வந்து ஒவ்வொரு நாளும் காலையில ஃபஜ்ரிலும் மாலையில அஸர் தொழுகையிலும் 10 விஷயங்களை குறித்து அவர் வந்து அல்லாஹ்ட்ட துஆ கேட்கிறார். அந்த மாதிரி ஒரு துஆ எந்த ஒரு மனிதரும் இதுவரைக்கும் அல்லாஹ்விடத்துல கேட்கல. அந்த மாதிரி ஒரு துஆ இதுவரைக்கும் எந்த மனிதனும் அல்லாஹ்விடத்துல என்ன செய்யல, கேட்கல. அதனால மலக்குமார்கள் அவருடைய துஆ வந்து போட்டி போட்டுக்கொண்டு எடுத்துட்டு போறதுக்கு போட்டி போட்டுக்கொண்டு வானத்திலிருந்து கீழே பூமிக்கு இறங்கி வருவாங்க. இதை யார் சொன்னா அப்படின்னா, மலக்குமார்களுடைய தலைவர் ஹஜ்ரத் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் வந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பேசிக்கிட்டு இருக்காங்க. பேசிக்கிட்டு இருக்கும்போது அபூ தர் கிஃபாரி ரலியல்லாஹு தஆலா எதேச்சையாக உள்ள வந்த உடனே ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் அப்படியே பார்க்கறாங்க. அப்படின்னு பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அப்ப நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் உத்து பார்க்கறத பார்த்துட்டு கேட்டாங்க, இவர் யாருன்னு உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்றாங்க? ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவங்கள்ட்ட கேட்டாங்க. கேட்ட உடனே ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் சொன்னாங்க, யா ரசூலல்லாஹ், இந்த மனிதர் இவரை பற்றி மண்ணில் வாழக்கூடிய உலகில் வாழக்கூடிய மனிதர்களை விட மக்களை விட வானத்தில் வாழக்கூடிய எங்களை போன்ற மலக்குமார்கள் தான் அதிகம் தெரிந்து வைத்திருக்கிறார்கள். எங்களை விட உங்களுக்கு அவரை பற்றி நல்ல தெரியுமா? என்ன சூழலை கேட்டீங்க? இதுவரைக்கும் எந்த ஒரு மனிதனும் அப்படி ஒரு துவா செஞ்சதே கிடையாது அல்லாஹ்ட்ட. இவர் மட்டும்தான் 10 விஷயங்களை கொடுத்து அல்லாஹ்ட்ட அப்படி ஒரு துவா கேட்டிருக்காரு. என்ன துவா கேட்டாரு அப்படின்னு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆச்சரியமா கேட்கிறாங்க. ஈருலக தலைவர் இல்லையா, எல்லா துவாக்களையும் சொல்லி கொடுத்த நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அவர்கள் தானே. அப்படி இருக்கும்போது அவங்களையும் ஆச்சரியமா கேட்கிறாங்க, அப்படியா என்ன சொல்றீங்க ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களே அப்படின்னு கேட்கும்போது, நீங்க அவரை கூப்பிட்டு அவர் கேட்கிற துவா என்னங்கிறத நீங்க கேட்டுட்டு நீங்களே தெரிஞ்சுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிட்டு போயிடறாங்க ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம். அபூ தர் கிஃபாரி ரலியல்லாஹு தஆலா ஒரு நாள் செஞ்சுட்டு நல்ல முறையில் தெரிஞ்சுட்டு வந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முன்னாடி வந்து உட்கார்றாங்க. உட்கார்ந்த உடனே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்குறாங்க, அபூ தர், நீங்க என்னமோ காலையிலையும் மாலையிலையும் ஃபஜ்ரிலையும் அஸர்லையும் 10 விஷயங்களை சொல்லி
அல்லாஹ்ட்ட துஆ செய்வீங்களாங்க, அது என்ன துஆ அப்படின்னு கேட்குறாங்க. யாரு கேட்குறாங்க? இருபது தலைவர், நம்முடைய உயிரினும் மேலான முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்கிறார்கள். கேட்ட உடனே அபூதர் ரிஃபாத் ரலியல்லாஹு தஆலா அவங்களுக்கு ஆச்சரியம். ஏன்னா அந்த துஆவை கேட்கும்போது பக்கத்துல யாருமே இருக்க மாட்டாங்க, எந்த ஒரு மனிதருக்கும் தெரியாது இவங்க அல்லாஹ்ட்ட இப்படி ஒரு துஆ கேட்கிறாங்க. அப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு தெரிஞ்சிருக்குன்னா அப்ப யார் சொல்லியிருக்கணும்? மனித இனத்தில் கட்டுப்படாத அல்லாஹ்வுக்கு நெருக்கமான யாராவது ஒருவர் தான் நாங்கள் அவங்கள்ட்ட இந்த விஷயத்தை சொல்லியிருக்கணும் அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டு, ரசூலுல்லாஹ் இதை கண்டிப்பாக எந்த ஒரு மனிதரும் உங்களுக்கு சொல்லியிருக்க மாட்டாங்க. யார் சொன்னாங்க? யார் ரசூலுல்லாஹ்? இப்பதான் மலக்குமாரனுடைய தலைவர் ஹஜ்ரத் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வந்து என்கிட்ட சொன்னாங்க, இந்த மனிதர் ஒவ்வொரு நாளும் 10 விஷயங்களை அல்லாஹ்ட்ட கேட்கிறாரு, அந்த துஆவை வந்து இது வரைக்கும் யாருமே அல்லாஹ்ட்ட அப்படி ஒரு துஆ கேட்டதே இல்லை அப்படின்னு அவங்க சொன்னாங்க. அதனால தான் கேட்கிறேன், சொல்லுங்க யார் ரசூலுல்லாஹ், நான் அல்லாஹ்ட்ட ஒவ்வொரு நாளுமே 2 கைகள் ஏங்கி அல்லாஹ்ட்ட கேட்கிறோம், அல்லாஹும்ம இன்னா நஸ்அலுக இல்மன் நாஃபிஆ, அல்லாஹும்ம இன்னா நஸ்அலுக இல்மன் நாஃபிஆ, யா அல்லாஹ் எனக்கு எங்களுக்கு பயனுள்ள கல்வியை தந்தருள் புரிவாங்க. பயனுள்ள கல்வி. சில பேர் நிறைய படிச்சிருப்பாங்க, ஆனா படித்ததின்படி அவங்களுடைய அறிவு செய்யப்படாது இல்லையா? படித்ததின்படி அமல் செய்வது. எந்த ஒரு அறிவு, எந்த ஒரு படிப்பு அவனுக்கு ஒழுக்கத்தை தருகிறதோ அந்த படிப்பு தான் அவனை வாழ்க்கையில் உயர்த்தும். 2 வாழ்க்கையிலும், இந்த இன்மையிலும் நாளை மறுமையிலும் ஈருலக வாழ்க்கையில் உயர்த்தக்கூடிய ஒரே படிப்பு என்னன்னா பயனுள்ள கல்வி. அந்த பயனுள்ள கல்வியை தான் யா அல்லாஹ் அப்படின்னு அல்லாஹ்ட்ட கேட்கிறோம். 2வது வதீனன் கஸ்ஸிமா, மார்க்கத்தில் நிலையாக நின்று செயல்படக்கூடிய ஆற்றலை தான். மார்க்கத்தில் நல்ல கவனிங்க, மார்க்கத்தில் நிலையாக நின்று செயல்படக்கூடிய ஆற்றலை தான் யா அல்லாஹ். ஏன் அப்படி கேட்கிறாங்க? காரணம் என்ன அப்படின்னா, நம்மள உலக சூழல்ல தொழுகையினுடைய நேரம் வருது, நமக்கு அவசரமா ஒரு வேலையை முடிக்கணும். அந்த நேரத்தில் அந்த வேலையை நம்ம வந்து முடிக்காம வேற எந்த தொழுகையும் செய்ய முடியாது. ஆனா தொழுகையினுடைய நேரம் வந்துருச்சு, வாங்க சொல்லப்பட்டுச்சு, ஜமாத்து நடக்க போகுது. எதை முற்படுத்தணுமோ, தொழுகையை முற்படுத்தணுமா, நம்ம இந்த உலகத்தில் செய்யக்கூடிய உலக வேலையை முற்படுத்தணும். தொழுகையை முற்படுத்தினாதான் அந்த வேலையை சரியாக நடக்கும் இல்லையா? அதை தான் அவங்க கேட்கிறாங்க. மார்க்கத்தில் நிலையாக நின்று செயல்படக்கூடிய ஆற்றலை தான் யா அல்லாஹ். 3வது ஈமானும் சாதிகா, உண்மையான ஈமானை எனக்கு தந்தது. சில பேர் வெளியில லா இலாஹா இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் அப்படின்னு கலிமாவை சொல்லுவாங்க, ஆனா உள்ள என்ன செய்யாது? அந்த உறுதியான நம்பிக்கை இருக்காது. ஏதாவது ஒரு நேரத்துல அல்லாஹ் என்ன மட்டும்தான் கஷ்டப்படுறான், அவனா பாருங்க எவ்வளோ பாவம் செய்யறான், அந்த மாதிரி இருக்கிறான், இந்த மாதிரி இருக்கிறான், அவனா நல்லா இருக்கிறான். ஆனா நான் வந்து 5 பேரை சொல்லுவேன், நல்ல தர்மங்கள் செய்கிறேன், நல்ல நோக்கு வைக்கிறேன், அல்லாஹ்வுக்கு பிடிக்கமான எல்லா விஷயத்தையும் செய்கிறேன், ஆனா என்ன மட்டும்தான் நல்லா கஷ்டப்படுறான் அப்படின்னு ஏதாவது ஒரு நாளையாவது நம்ம சொல்லிடுவோம் இல்லையா? அது உண்மையான ஈமான் கிடையாது. எவ்வளவு கஷ்டங்கள் வந்தாலும் இந்த கஷ்டங்களில் அல்லாஹ் என்னை காப்பாற்றுவார் என்கின்ற உண்மையான நம்பிக்கைகள், அந்த நம்பிக்கையை தான் அவங்க கேட்பாங்க. ஏன்னா எங்களுக்கு உண்மையான நம்பிக்கையை தந்தரும் செய்வார்கள், உண்மையான நம்பிக்கையை தந்தரும் செய்வார்கள். 4வதாக வஅமலன் முத்தகப்பலா, யா அல்லாஹ் நீ ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு அமலை செய்யக்கூடிய நற்பாக்கியத்தை எனக்கு நீ தந்தரும் செய்வாயாக.
நீ ஏற்றுக்கொள்ளக்கூடிய அமல். நான் எவ்வளோ அமல் செய்யலாம், ஆனா நீ ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு அமல், நான் செய்யக்கூடிய ஒரு வாய்ப்பை எனக்கு நீ தந்தர புரிவாயாக அப்படின்னு அல்லாஹ் கேட்பாங்க. நாலாவது. ஐந்தாவது, ஒரு துஆ முஸ்தஜாபா. இது நமக்கு ரொம்ப தேவை. யாரெல்லாம் நீ ஏற்றுக்கொள்ளக்கூடிய துஆவை கேட்கக்கூடிய வாக்கியத்தை எனக்கு நீ தந்தர புரிவாயாக. எப்படிங்க? அல்லாஹ் ஏற்றுக்கொள்ளக்கூடிய துஆவை அல்லாஹ்ட்ட நம்ம கேட்கணும். அப்படிப்பட்ட ஒரு வாக்கியத்தை அல்லாஹ் எனக்கு நீ தந்தர புரிவாயாக. அப்படின்னா என்ன அர்த்தம்? அல்லாஹ் நான் எத்தனையோ துஆ செய்வேன், ஆனா எந்த துஆவும் கபூல் ஆகிற மாதிரி தெரியல. அப்படிதானே நம்ம சொல்றோம். அப்படி கிடையாது. தஹஜ்ஜுடைய சமயத்துல எல்லா மக்களும் தூங்குகிற போது நீங்க மட்டும் எழுந்திருச்சு நல்ல முறையில் ஒன்று செஞ்சு வீட்டில் முசல்லாவை விரிச்சு ரெண்டே ரெண்டு ரக்காத்து நமக்கு தெரிஞ்ச சூறாவை ஓடி அந்த 2 ரக்காத்து தொழுது 2 கண்களிலிருந்து அப்படி கண்ணீரை சிந்தி அல்லாஹ்விற்கு துஆ கேட்டால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லித் தருகிறார்கள், எந்த ஒரு இறை நம்பிக்கையாளர் தன்னுடைய 2 கண்களிலிருந்து கண்ணீர் வடித்து தஹஜ்ஜுடைய நேரத்தில் தொழுது துஆ செய்கிறானோ அவருடைய 2 கைகளையும் அல்லாஹ் தஆலா வெறும் கையாக அனுப்புவதில்லை. அந்த 2 கைக்கு நிரப்பி தான் அல்லாஹ் தஆலா அனுப்புகிறார் அப்படின்னு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லித் தருகிறார். ஒரு நம்பிக்கை வச்சு செஞ்சு பார்க்கலாம் இன்ஷா அல்லாஹ். அதுதான் அவங்க சொல்லுவாங்க. இப்படியாக 5 முடிந்ததற்கு பிறகு ஒரு ஆஃபியத்தை நீ சொல்லி பலியா, யாரெல்லாம் எல்லா சோதனைகளிலிருந்து எனக்கு சுகத்தை தந்தவர் புரிவாயாக. எல்லா சோதனைகள், வீட்டில் ஏற்படக்கூடிய கஷ்டங்கள், நம்முடைய வேலைகளில் ஏற்படக்கூடிய சிரமங்கள், நம்முடைய பொருளாதாரத்தில் ஏற்படக்கூடிய நெருக்கடிகள், எத்தனையோ மனிதர்கள் நம்முடைய வளர்ச்சியை பார்த்து பொறாமப்படுறாங்க. அந்த பொறாமை தான் அந்த சோதனைகள் எல்லாவற்றிலும் எனக்கு ஆரோக்கியத்தை தந்தவர் புரிவாயாக அப்படின்னு 6வது கேட்கிறோம். ஒரு தமாமல் ஆஃபியா, யாரெல்லாம் பரிபூர்ணமான ஆரோக்கியத்தை எனக்கு நீ தந்தவர் புரிவாயாக. பரிபூர்ணமான ஆஃபியம். எப்படி பரிபூர்ணமான ஆஃபியம்? நீ தரக்கூடிய ஆஃபியத்து எனக்கு 2 கைகள்ல ஒரு கை சுகமா இருக்கு, இன்னொரு கை வலிச்சுக்கிட்டே இருக்கு. ஒரு கால் நல்லா நடக்குது, இன்னொரு கால் எங்கேயும் நடக்க முடியல. அப்படின்னா அது பரிபூர்ணமான ஆஃபியம் தான்? இல்லை, அது குறைவுள்ள ஆஃபியம். அதே போல நான் நல்லா இருக்கிறேன், என் குடும்பத்தில் என் மனைவி எப்போதுமே நோய்வாய்ப்பட்டுக்கிட்டே இருக்கிறான், அல்லது என் மனைவி நல்லா இருக்கிறா, என் பிள்ளைங்க ஒவ்வொருத்தரும் ஏதாவது ஜுரம், சளி, ஏதாவது ஒன்று வந்துகிட்டே இருக்கு. எதுவுமே ஒரு நிம்மதியா இருக்கவே முடியல, ஒரே பிரச்சனமா இருக்கு. சொல்றோமா இல்லையா? அந்த விஷயத்தை நீக்கமும் அல்லாட்ட ஒவ்வொரு நாளும் அவங்க துவாக்கணும். மொத்தமா அவங்க ஆசியம் பரிபூர்ணமான ஆரோக்கியத்தை தந்தது சொல்வார்கள். ஆசியம் யாருன்னா நீ தரக்கூடிய அந்த ஆசியம், அந்த ஆசியத்தை எனக்கு நிரந்தரமாக இருக்க வேண்டும், வாழ்நாள் முழுவதும் இருக்க வேண்டும். என்னுடைய இளமை காலத்தில் மட்டும் அந்த ஆசியம் இருந்துச்சு, என்னுடைய வயோதிக காலத்துல நான் படுத்தே ஆகிட்டேன்னா என்னை பார்க்கறதுக்கு ஆளுதான் இல்லை. என் வீட்டில் என் மகனும் சரி, என் மருமகனும் சரி, என் பிள்ளை செல்வங்களும் சரி, யாருமே என்னை பார்க்கறதுக்கு ஆளும் இல்லை. அந்த மாதிரியான ஒரு சோகமான அந்த நிலையை விட்டு என்னை காப்பாற்றி எனக்கு தரக்கூடிய அந்த ஆசியம் நிரந்தரமான ஆசியத்தை தந்தல் புரிவாயாக அப்படின்னு 8 விஷயம் கேட்டது. 9வதா ஒரு சுக்கரன் அணில் ஆசியா, யாருன்னா நீ தந்த அந்த ஆரோக்கியத்திற்கு நன்றி செலுத்தக்கூடிய மனப்பக்குவத்தை தந்தல் புரிவார். நன்றி செலுத்தக்கூடிய மனப்பக்குவம் எப்பவுமே நன்றி உள்ள அடியானாக நம்ம இருக்கணும் இல்லையா? இல்லை அப்படிதானுங்க. அல்லாஹ் கொடுத்த நியமத்துக்கு நம்ம என்ன செய்யணும்? அல்லாஹ்வுக்கு என்ன செய்யணும்? நன்றி செலுத்தணும். ஆனா நம்ம இன்னைக்கு அல்லாஹ் கொடுத்த நியமத்துக்கு நன்றி செலுத்துறதே கிடையாது. என்ன நியமம் தெரியுமா? முதல் நியமத்து நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அல்லாஹ் நமக்கு நபியாக அனுப்பியிருக்கிறார். இதுதான் முதல் நியமம். 2வது, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் மூலமாக அல்லாஹ் நமக்கு குர்ஆனை தந்திருக்கிறார். இது 2வது நியமம். இப்படியாக ஒவ்வொரு நியமத்தையும் அப்படியே அடுக்கிக் கொண்டே போகலாம். இதுல முதல் நியமத்தை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி
அவர்களை கொண்டு நம்ம என்ன ஒரு பலன் பெற்றிருக்கிறோம். நபிகள் அவங்களுக்கு மீளால் கொண்டாடலாமா, கொண்டாடக்கூடாது அப்படின்னு சொல்லி அதை தடுத்துடுறோம். நபிகள் அவர்களை புகழலாமா, புகழக்கூடாதுன்னு சொல்லி மௌன ஓதுறதை தடுத்து விடுகிறோம். நபிகள் அவர்கள் மீது செலவாக சொல்லலாமா, அப்போ சிந்திக்கலாம். இப்பெல்லாம் இல்லப்பா, யாராவது ஒரு பையன், நல்ல இளமையான ஒரு பையன் உட்காந்து செலவான்னு சொன்னா கூட என்னடா ஆச்சு, இந்த வயசுலேயே நீ செலவான் சொல்றதுலாம் வந்தது, உனக்குன்னு ஒரு வயசு இருக்கு, நல்ல கிளதான வயசு, அப்பவும் செலவாப்போ விளையாடு அப்படின்னு சொல்லி நம்மளே தடுத்துடுறோம் இல்லையா. நபிசல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களையும் கொண்டு நான் நினைத்து பார்க்குவதற்கு கூட நமக்கு வாழ்க்கையில நேரம் இல்லாமல் போச்சு இல்லையா. அல்லாஹ் தந்த நமக்குரிய அந்த ஞாபகத்துக்கு நம்ம நன்றி கொடுக்கக்கூடிய மனிதர்கள்லாம் இல்லாமல் போயிடும். ஒரு காலம் இருந்துச்சு, நம்முடைய முன்னோர்கள், நம்முடைய தாதி, நம்முடைய தாதாமார்கள், இவங்கெல்லாம் அவங்களுடைய காலகட்டத்திலாம் மீலாது விழாவை எப்படி கொண்டாடினாங்க தெரியுமா உங்களுக்கு? 12 நாளும் பெருநாளுங்க, 12 நாளும் பெருநாள், 12 நாள் நபிகள் மீது செலவாத்து சொல்லக்கூடிய நாவு நமக்கு இருக்கும். நம்முடைய நாவுல செலவாத்து சொல்லி சொல்லி அந்த ஈரம் நமக்கு இருக்கும். இப்போ அந்த ஈரம் நமக்கு இருக்குதா? நம்ம செலவாத்து சொல்றோமா? நம்முடைய நாவுல செலவாத்து வருகிறதா? வராமல் போயிடும். ஏன்? கேள்வி கேட்க ஆரம்பிச்சிட்டோம். நம்ம தான் பெரிய அறிவாளி அப்படி நம்மளை நினைச்சுக்கிட்டு கேள்வி கேட்க ஆரம்பிக்கணும். அந்த காலத்துலதான் நம்முடைய தாதாமார்கள்லாம் எந்த கேள்வி கேட்கறது இல்லை. இமாம்கள் சொல்லிட்டாங்கன்னா உடனே அது கேட்பாங்க. அதுக்கு மாற்று கருத்துக்கு இடமே கிடையாது. ஏன், எதுக்கு, எப்படி அப்படிலாம் கேள்வி கேட்கவே மாட்டாங்க. அவங்க சொல்லிட்டாங்கன்னா அவங்க சொன்னது உண்மை, அவங்க சொன்னதை நம்ம செஞ்சா நமக்கு நன்மை, நாளை மறுமையில நமக்கு எல்லா விதமான பாக்கியங்களும் நமக்கு கிடைக்கும் அப்படின்ற ஒரு அசாதாரணமான ஒரு நம்பிக்கை அவங்களுக்கு இருந்தது. ஆனா நமக்கு இன்னைக்கு இருக்குதா? அப்படி இல்லை இல்லையா. எல்லாமே இல்லாம நன்றி செலுத்தக்கூடிய மனப்பான்மையே நமக்கு இல்லாம அதை வேணும்னு சொல்லி அவங்களுக்கு இப்போ அனுதுவாங்க. லாஸ்டா ஒரு துவா செய்யறாங்க. அதுதான் நமக்கு இன்னைக்கு வேண்டியது. என்ன தெரியுமா? எப்போதுமே மக்களிடத்தில் தேவையாகக்கூடிய ஒரு நிலையை எனக்கு ஏற்படுத்துகிறார்கள். மக்களை விட்டு தேவையற்று இருக்கக்கூடிய நிலையை எனக்கு ஏற்படுத்தி தருதல் புரிவாயாக. ஆமீன் சொல்லுங்க. எந்த ஒரு காலகட்டத்திலும் பிற மனிதர்களுக்கு கையேந்திரம் பாருங்க, அந்த ஒரு நிலையை மட்டும் அல்லாஹ் நமக்கு யாருக்குமே கண்டுபிடிக்கிறது. இது ரொம்ப மோசமான நிலை. நாளை மறுமையில மிகவும் கேவலமாக ஆக்கப்படக்கூடிய ஒரு நிலைமை இருக்கிறது என்று சொன்னால் அது யாருக்கும் செய்யக்கூடிய நிலைமை தான். அதனால ஒவ்வொரு நாளும் அல்லாஹ்வை நம்ம கேட்கணும், யாரெல்லாம் வாழ்க்கையினுடைய எந்த தருணத்திலும் உன்னை தவிர்த்து வேறெவரிடத்திலும் கையேந்தக்கூடிய, உன்னை தவிர்த்து வேறெவரிடத்திலும் கையேந்தக்கூடிய ஒரு நிலையை எனக்கு உண்டாக்கிறாரே யாரெல்லாம், உன்னிடத்தில் மட்டும்தான் நான் கேட்கணும், உன்னிடத்தில் மட்டும்தான் என்னுடைய தேவையை நான் முன்வைக்கணும், உன்னிடத்தில் மட்டும்தான் என்னுடைய எதிர்பார்ப்பை நான் முன்வைக்கணும். வேறு எந்த ஒரு மனிதரிடத்திலும் போய் கையேந்து நிற்கக்கூடிய அந்த நிலையை எனக்கு ஏற்படுத்திட்டாங்க யாரெல்லாம் அப்படின்னு வாங்க. இந்த 10 விஷயங்கள் தான் யாரும் சொல்லலாம், நான் அல்லாஹ்விடத்தில் துஆ செய்வேன் அப்படின்னு சொன்ன ஒரு சஹாபி ஒரு நாள் சபையில உட்கார்ந்துட்டு நபிசுல்லாஹ் அவங்க கிட்ட கேட்கிறாரு. இப்பதான் நம்ம கிளைமேக்ஸுக்கு வரும். நபிசுல்லாஹ் அவங்க கிட்ட உட்கார்ந்து கேட்கிறாரு, அல்லாஹ்வின் தூதரே, நான் உங்களுக்கு ஒரு கேள்வி கேட்கணும், அந்த கேள்விக்கு எனக்கு நீங்க ஒரு பதில் சொல்லணும், அந்த பதிலை கொண்டு நான் வாழ்க்கை முழுவதும் அமல் செய்யணும். அந்த அமல் எனக்கு என்ன செய்யணும்டா, நரகத்தை விட்டு பாதுகாத்து சொர்க்கத்தை எனக்கு பெற்று தரணும். அப்படிப்பட்ட ஒரு அமல், ஒரே ஒரு அமல் மட்டும் எனக்கு சொல்லித்தாரு அப்படின்னு உட்காந்து கேட்கிறாங்க. என்னங்க ஒரு அமல், அந்த ஒரு அமலு நான் செஞ்சா எனக்கு என்ன செய்யணும், நரகத்தை விட்டு பாதுகாத்து சொர்க்கத்தை எனக்கு தரணும், அப்படிப்பட்ட ஒரு அமலை எனக்கு தாருங்க, சொல்லித்தாருங்க அப்படின்னு கேட்கிறாரு. அப்ப
நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்றாங்க, லா இலாஹா இல்லல்லாஹ் முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இந்த கலிமாவை சொல்லி ஈமான் கொள். இந்த ஈமான் என்கின்ற இந்த ஒரு அமலை உனக்கு சொர்க்கத்தை தந்து நரகத்தை விட்டு பாதுகாக்கும் அப்படின்னு சொன்னாங்க. சொன்ன உடனே ரலியல்லாஹு தஆலா அவர்கள் கேட்டாங்க, ரசூலுல்லாஹ், நான் அதை சொல்லி தானே முஸ்லீமாவே ஆகியிருக்கேன், நான் அதை சொல்லி தானே முஸ்லீமாவே ஆகியிருக்கேன், இது அல்லாம வேற ஏதாவது ஒரு அமல் இருந்தா சொல்லுங்க அப்படின்னு சொல்லும்போது, அப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, நீ ஒவ்வொரு நாளும் 5 வேளை தொழுகையை நிரந்தரமாக பேருதலாக நீ தொழுதுவா, அதுவே உனக்கு சொர்க்கத்தை தந்து நரகத்தை விட்டு பாதுகாக்கும் அப்படின்னு சொன்னாங்க. சொன்னதுமே அந்த சாமி சொன்னாங்க, யா ரசூலல்லாஹ், லா இலாஹா இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் அப்படின்னு கலிமா சொல்லி ஈமான் கொண்ட முஸ்லீமா ஆயிட்டாலே ஒவ்வொரு நாளும் 5 வேளை தொழுகணும் கண்டிப்பா. அது யாருக்குமே எந்த வகையிலையும் அதுல சலுகைலாம் கிடையாது. அதனால இந்த விஷயத்தை விட்டுட்டு வேற ஏதாவது ஒன்று சொல்லுங்க. நான் 5 வேளை கரெக்டா தூதுன்னு வரேன், வேற ஏதாவது ஒரு அமலை சொல்லுங்க அப்படின்னு சொல்லும்போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், நீ உன்னுடைய சம்பாத்தியத்தை உனக்கு போக நீதியை நீ தர்மம் கொடு, அந்த தர்மமே உனக்கு சொர்க்கத்தை தந்து நரகத்தை விட்டு பாதுகாக்கும் அப்படின்னு சொன்னாங்க. அப்ப அபூதர் ரலியல்லாஹு தஆலா என்ன சொல்லி இருக்கணும்ல, அப்படியா ரசூலுல்லாஹ், கண்டிப்பா நான் அதை செய்யறேன் அப்படின்னு சொல்லி இருக்கணும்ல. அவர் என்ன தெரியுமா செஞ்சாரு, இப்படின்னு கடவுள் அடிச்சு, யா ரசூலுல்லாஹ், இந்த உலகத்துல இருக்கக்கூடிய நபர்களிலேயே மிகப்பெரிய ஏழை நான் தான், மிகப்பெரிய ஏழை நான் தான். நான் எப்படி மற்றவங்களுக்கு போய் தர்மம் கொடுத்து அதன் மூலமா சொர்க்கத்தை நான் பெற்று நரகத்தை விட்டு பாதுகாப்பு பெற முடியும்? அதனால எனக்கு முடிஞ்ச ஒரு அமலை ஏதாவது சொல்லுங்க. இப்போ 3 கேள்வி கேட்டாரா, 4ஆவதா இப்ப கேட்கிறாரு. இப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 4ஆவதா பதில் சொல்றாங்க. என்ன சொல்றாங்க தெரியுமா? சரிப்பா, உனக்கு தெரிந்த கல்வியை நீ மற்றவர்களுக்கு சொல்லிக் கொடு. அந்த மற்றவர்களுக்கு சொல்லிக் கொடுப்பதன் மூலமாக அவர்கள் அதை கற்று அவர்கள் பிறருக்கு சொல்லிக் கொள்வார்கள். இப்படியாக எத்தனை நபர்களுக்கு உன்னுடைய கல்வி செல்கிறதோ அத்தனை நபர்களுடைய நன்மையும் உனக்கு தரப்பட்டு அதுவே உனக்கு சொர்க்கத்தை தந்து நரகத்தை விட்டு பாதுகாக்கும் அப்படின்னு சொன்னாங்க. அப்ப இவர் சொன்னாரு, ரசூலுல்லாஹ், நீங்க ஒரு விஷயம் சொல்றீங்களா, அதை நான் கற்றுக்கிறேன். நான் போய் மற்றவங்களுக்கு சொல்லிக் கொடுக்கக்கூடிய அளவுக்குலாம் எனக்கு தகுதியெல்லாம் கிடையாது. நான் அதை அமல் செய்கிறேன். நீங்க சொல்றீங்களா, நான் அதை என்ன செய்யறேன், அமல் செய்யறேன். ஆனா அதை மற்றவங்களுக்கு சொல்லிக் கொடுக்கக்கூடிய அளவுக்கு தகுதியெல்லாம் எனக்கு கிடையாது. யார ரசூலுல்லாஹ், சரி, உனக்கு தெரிந்த தொழிலை பிசினஸ் செய்யக்கூடிய வழிமுறை, அந்த தொழிலை நீ மற்றவங்களுக்கு சொல்லிக் கொடு, அதுவே உனக்கு சொர்க்கத்தை தந்து நரகத்தை விட்டு பாதுகாக்கும் அப்படின்னு சொன்னாங்க. இது 5வது கேள்வியாச்சா? 5வது கேள்விக்கு பதில் சொல்றாங்க. அப்போ அவர் சொன்னாரு, அவர் சொல்லலாம், பாருங்க, நான் அல்லாஹ்வுக்கு நெருக்கமானவன். ஒரே பள்ளிவாசல்ல தான் நான் இருப்பேன். நான் போய் மற்றவங்களுக்கு பிசினஸ் செய்யக்கூடிய அந்த வழிமுறை இதெல்லாம் சொல்லித் தரக்கூடிய அளவுக்கு உண்டான அந்த ஒரு திறமெல்லாம் எனக்கு கிடையாது. யார சொல்லலாம். அதனால இது அல்லாம வேற ஏதாவது இருந்தா சொல்லுங்க அப்படின்னு சொல்றாங்க. அப்போதும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் 6ஆவதாக சொல்றாங்க, சரிப்பா, அநீதம் இழைக்கப்பட்டவனுக்கு நீ உதவி செய்யும். அநீதம் இழைக்கப்பட்டவனுக்கு நீ உதவி செய்யும். யாராவது அநீதம் இழைக்கப்பட்டிருக்காங்க மனிதர்களால அப்படின்னா அவங்களை கை கொடுத்து தூக்கிவிடும். இந்த ஒரு அமலை உனக்கு சொர்க்கத்தை தந்து நரகத்தை விட்டு பாதுகாக்கும் அப்படின்னு சொன்னாங்க. அப்ப அவர் சொன்னாரு, யார சொல்லலாம், இந்த உலகத்துல அநீதம் இழைக்கப்பட்டவன் ஒருத்தன் இருக்கிறான்னா அவன் என்னை தவிர வேறு யாரும் இல்லை. நான் தான் எல்லாராலையும் அநீதம் இழைக்கப்பட்டவனா, எல்லாரும் எனக்கு அநீதம் இழைக்கிறாங்க.
நான் தான் மகுதுமாக இருக்கிறேன். என்னை தேட வேறு யாரும் மகுதுவை போய் நான் தேடி பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. அதனால வேற ஏதாவது ஒரு அமல் இருந்தால் சொல்லுங்க அப்படின்னு சொல்லும்போது இந்த 7வதையும் கடந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், அப்படியா சரிப்பா, நீ மற்றவங்களை பார்க்கும்போது சிரித்த முகத்தோடு பார்க்கணும். என்ன சொன்னாங்க? மற்றவங்களை பார்க்கும்போது சிரித்த முகத்தோட நீ பார்க்கணும். நீ பார்த்தன்னா அந்த பார்வையே அவனுக்கு ஆறுதலை மனசு பரவாயில்ல, நல்ல முறையில் என்ன பார்க்கிறாரு. சில பேர் பார்க்கக்கூடிய அந்த பார்வையே கோரமான பார்வையா டெரர் மாதிரி இருக்கு. பார்த்தாலே பயங்கரமா இருக்கு, என்னடா மூஞ்சி அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இல்லையா? சிரித்த முகத்தோடு பார்க்கணும்னாலே மக்களுக்கு என்ன செய்யும்? ஒரு மன ஆறுதலை ஏற்படும். அதுதான் எல்லாருமே விரும்புவாங்க இல்லையா? அது நபிகள் நாயகம் சொல்லுவாங்க, அது ஒரு நல்ல அமல். அது சொர்க்கத்தை தடுத்து நரகத்தை விட்டு பாதுகாக்கணுன்றாங்க. விஷயம் இல்லையா? சிரித்த முகத்தோடு பார்க்கிறதே ஒரு தர்மம்ன்றாங்க. இவர் சொன்னாரு, யார சொல்லணும்னா இந்த உலகத்துல யாரை பார்த்தாலும் நான் அடிக்கணும் தான் ஆகணும். யாரை பார்த்தா எனக்கு பிடிக்கலாம் வரும், எவ்வளோ பார்த்தாலும் அடிக்கணும். ஏன்னா எவ்வளோ சரியா சொல்ல மாட்டேங்கிறான். காலையில் பட்ஜெட்ல பாங்கக்குள்ள படுத்து எல்லாரும் நல்லா தூங்குறான். ஒவ்வொரு வீட்டுடைய கதவையும் நான் தட்டி தட்டி, அல்லாஹ்வுடைய அடியார்களே தொழுகைக்கு அழைப்பு எழுந்திரீங்கள் அப்படின்னு சொல்லி ஒவ்வொருத்தனுடைய வீட்டு கதவையும் நான் தட்டிக்கிட்டே இருக்கிறேன். அதனால யாரை பார்த்தாலும் எனக்கு அடிக்கணும் தான் ஆசை வருது தவிர யாரையும் சிரித்த முகத்தோடு பார்க்க முடியாது யாருக்கு அப்படின்னு சொன்னோன்னே, அப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய முகத்திலிருந்து கால் வரைக்கும் பார்க்கறாங்க. இப்படியும் ஒரு மனுஷன் சிரித்த முகத்தோடு பார்க்க முடியாது. சிரித்த முகத்தோடு பார்க்கறதுக்கு யாராவது காசு தரணுமாங்க? யாராவது சொல்லி தரணுமா? சிரித்த முகத்தோடு பார்க்கறதுக்கு ஏதாவது கஷ்டமா, ஏதோ சிரமமா? இல்ல இல்ல. ஆனா அந்த ஒரு பார்வையை கூட செலுத்த முடியாத நபரை நீங்க அப்படிப்பட்ட ஒரு அடக்க குணமும் உங்களுக்கு இருக்கு அப்படிங்கிற மாதிரி மேலே பார்த்துட்டு, சரிப்பா நீ உனக்கு செய்யக்கூடிய ஒரு நன்மை சொல்லலாம். எனக்கா? எனக்கு செய்யக்கூடிய நன்மையா? சொல்லுங்க. எப்போதுமே உன்னுடைய வாழ்நாள்ல பிறருக்கு அநீதம் செய்யாது. எப்போதுமே உன்னுடைய வாழ்நாள்ல பிறருக்கு அநீதம் செய்யாது. இது நீ உனக்கு செய்யக்கூடிய நன்மை. இதுவே உனக்கு சொர்க்கத்தை தந்து நரகத்தை விட்டு பாதுகாக்கும் அப்படின்னு சொன்னாங்க. அப்படி சொன்னோன்னே அவங்க எல்லாரும் ஏற்றுக்கொண்டார்கள். அப்படியா, இது எனக்கு செய்யக்கூடிய நன்மை இல்லை, கண்டிப்பா நான் சொன்னீங்க நான் சொல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டு விட்டுறது இல்லை. நான் சொல்லலாம். இப்ப நீங்க சொன்னீங்க ஆரம்பத்துல இருந்து 9-10 விஷயங்கள் நீங்க சொன்னீங்க. இந்த அமல்கள்ல ஏதாவது ஒன்றை ஒரு மனிதன் அவனுடைய வாழ்நாள் முழுவதும் எடுத்து அமல் செய்தால் அவனுக்கு சொர்க்கத்தை தந்து நரகத்தை விட்டு பாதுகாக்கப்படுமா, அல்லது இந்த 9-10 விஷயங்கள் எல்லாத்தையும் செய்யணுமா? ஏதாவது ஒன்றை மட்டும் செஞ்சா போதுமா, எல்லாத்தையும் செய்யணுமா அப்படின்னு கேட்டாரு. கேட்ட உடனே சொன்னாங்க, ஏதாவது ஒண்ணு ஒழுங்கா நிரந்தரமா பேணுதலா நீ செய்தாலே அந்த செயலே உன்னுடைய கையை பிடித்து கொண்டு இழுத்து சென்று சொர்க்கத்தில் உன்னை நுழைத்து விடும், நரகத்தை விட்டு பாதுகாக்கும் அப்படின்னு சொன்னாங்க. சொல்ல போயிலாமா? அதுதான் இப்ப நபிகள் நாயகம் சொல்லாதவர்கள் பாருங்க, ஒரு மனிதர் எத்தனை கேள்விகள் கேட்கிறாங்க, அத்தனை கேள்விகளுக்கும் அமைதியாக பதில் சொல்கிறார்கள் இல்லையா? அப்படி அமலுக்கு ஒரு சம்பந்தமான எல்லா விஷயங்களையும் உள்ளடக்கிய ஒரு பதில நபிகள் நாயகம் சொல்லாதவர்கள் எந்த ஒரு கோபமும் படாமல், எந்த ஒரு ஆவேசமும் படாமல் அழகான முறையில் அவருக்கு புரியக்கூடிய அளவிற்கு ஒரு பதிலை சொல்லி அவருடைய வாழ்க்கையில அமல்களை ஏற்படுத்தி தந்தார்கள் இல்லையா? அப்படித்தான் சஹாபாக்கள் உருவானார்கள். அந்த வகையில தான் நமக்கு இந்த மீலாது தினத்திலே நம்முடைய வாழ்நாள்ல எந்த ஒரு விஷயங்களை எல்லாம் நாம் காது கொடுத்து கேட்கிறோமோ அதை அமல் செய்வதற்குண்டான ஒரு முயற்சிகள் நாம் ஈடுபடணும். ஈடுபடலாமா? அப்படி ஈடுபட்டால்தான் இந்த பயானை கேட்டதற்கும் மீலாது விழா கொண்டாடியதற்கும் ஒரு அர்த்தம் நமக்கு கிடைக்கும். இது அல்லாம இன்னொரு விஷயம் என்ன தெரியுமா?
மீலாது விழா எதற்காக வேண்டி கொண்டாடப்படுகிறது? இப்போ உங்களுடைய செல்போன்ல சார்ஜர் குறைஞ்சா நீங்க என்ன செய்வீங்க? சார்ஜ் போட்டு ஏற்றி அதுக்கப்புறம் தான் அந்த போன் வேலை செய்யும், அப்படிதானே? அது மாதிரி தான் நம்முடைய உள்ளமும் நம்முடைய உடலும் வேலை செஞ்சு கலைச்சு போயிடுச்சு. வேலை செஞ்சு கலைச்சு போயிடுச்சு. அந்த கலைத்து போன அந்த உடலை, கலைத்து போன அந்த உள்ளத்தை சார்ஜர் கொடுத்து திருப்பி அமல் செய்ய அப்படின்னு உருவாக்க வைக்கிறது இந்த மீலாது விழா. அந்த நம்ம இன்னைக்கு அந்த மீலாது விழாவிலே சார்ஜருக்கு வேணாம் அப்படின்னு சொல்லி கொண்டு பிடிக்கணும் இல்லையா? ஆனால் மீலாது விழா கொண்டாடப்பட வேண்டும் என்று அல்லாஹ் நமக்கு சொல்லி தருகிறார். குல்பி பொதுவில்லாது ஒரு ரஹ்மத்திஹி பொட்டிகா அடிக்க கொண்டு ஏற்படாகவும் ஒவ்வொரு பயிரும் மீமா எதிர்மாகவும் அல்லாஹ் சொல்வதை பாருங்கள். அல்லாஹ்வுடைய கருணை, அல்லாஹ்வுடைய ரஹ்மத், இதை கொண்டு நீங்கள் சந்தோஷமாக மகிழ்ச்சியாக இருங்க அப்படின்னு அல்லாஹ் தஆலா சொல்லி தருகிறார். அல்லாஹ்வுடைய கருணை, அல்லாஹ்வுடைய ரஹ்மத் எது? அல்லாஹ்வே அதனுடைய ரஹ்மத்துக்கான அந்த அர்த்தத்தை இன்னொரு இடத்தில் நமக்கு சொல்லி தருகிறார். ஒமா அர்சல்னாக இல்லா ரஹ்மத்தன் லில் ஆலமீன். யாருக்குன்னா உங்களை இந்த அகிலத்தினர்களுக்கு ரஹ்மத்தாக நாம் அனுப்பி இருக்கிறோம். அந்த ரஹ்மத்தை கொண்டு நீங்கள் மகிழ்ச்சியாக இருந்து கொள்ளுங்கள் என்றுதான் அல்லாஹ் தஆலா சூரா யூனுஸிலே அல்லாஹ் தஆலா இந்த வசனத்தை நமக்கு அழகான முறையிலே 1400 ஆண்டுகளுக்கு முன்னாடியே நமக்கு சொல்லி தருகிறார். நம்ம இன்னைக்கு ஏதோ பர்த்டே என்கின்ற ஒரு விஷயத்தை கொண்டு வந்து எப்படியோ நாம் செய்து கொண்டிருக்கிறோம் இல்லையா? அந்த பர்த்டே கொண்டாடலாமா கொண்டாடக்கூடாது அப்படின்னா அது மார்க்கத்தில் தடை செய்யப்பட்டிருக்கிறது. ஆனா நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி அவர்களுடைய பிறந்த தினத்தை கொண்டாடப்பட வேண்டும் என்று அல்லாஹ் சொன்னதோடு மட்டுமல்லாம நபிகள் நாயகம் சொல்றாங்க, அவர்களே சொல்லி இருக்கிறார்கள், ஹயாத்தி கைருல் லக்கும் வ மமாத்தி கைருல் லக்கும். என்னுடைய பிறப்பும் உங்களுக்கு நன்மையை தரக்கூடியது, என்னுடைய இறப்பும் உங்களுக்கு நன்மையை தரக்கூடியது என்று சொன்னாங்க. சொன்னதும் அந்த இடத்துல ஒரு சஹாபி எழுந்திருச்சு கேட்டாங்க, யார் சொல்லலாம், உங்களுடைய பிறப்பு எங்களுக்கு நன்மையை தரக்கூடியது, சந்தோஷத்தை தரக்கூடியது அப்படி நீங்க சொல்றீங்களே, அது உண்மைதான். ஏன்னா நீங்க வந்த பிறகுதான் எங்களுக்கு குர்ஆன் எங்களுக்கு அல்லாஹ் தஆலா கொடுத்தாங்க. நீங்க வந்த பிறகுதான் நாங்க ஏதோ ஒரு பாதையில இருந்தோம், ஒரு நேரான ஒரு பாதை இஸ்லாம் எங்களுக்கு கிடைத்தது. நீங்க வந்த பிறகுதான் அரக்க குணமாக இருந்தவர்கள் எல்லாம் இரக்க குணம் உடையவர்களாக மாறினார்கள். நீங்க வந்த பிறகுதான் எப்படியோ இருந்த மனிதர்கள் எல்லாம் நல்ல மனிதர்களாக மாறினார்கள். நீங்க வந்த பிறகுதான் இந்த உலகமே செயல்பட்டது. நீங்க இந்த உலகில் படைக்கப்பட்டதற்கு பிறகுதான் இந்த உலகமே படைக்கப்பட்டது. அந்த வகையில் உங்களுடைய பிறப்பு எங்களுக்கு நன்மையை தரக்கூடியது என்று சொன்னால் எங்களுக்கு புரிகிறது. ஆனா நீங்க அடுத்ததான் சொன்னீங்கல்ல, மமாத்தி கைருல், என்னுடைய மரணமும் உங்களுக்கு நன்மையை தரக்கூடிய அப்படின்னு சொன்னீங்கல்ல. நீங்க இந்த உலகத்தை விட்டு சென்று விட்டீர்கள் என்று சொன்னால் எங்களுக்கு அது மன வருத்தத்தை தானே தரும், எங்களுக்கு மன கவலையை தானே தரும். அது எப்படி எங்களுக்கு நன்மையை ஏற்படுத்தி தரும் அப்படின்னு கேட்டாங்க. அப்படிதானே? அப்படி சொல்லலாம். ஈருலக சர்தாரி ஜுஆல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்படிதானே? இந்த அரபு உலகம் முழுவதுமே எப்படி இஸ்லாத்திற்கு வந்தார்கள்? கபாயிலே அரபைக்கு தீகர் சபு இஸ்லாமே தாக்கல் வருவீங்க அப்படின்னு இஷாரத்துல் இஸ்லாம்ல இமாம் அவர்கள் பதிவு செஞ்சிருக்காங்க. எப்படி? எந்த ஒரு மனிதருக்கும் கட்டுப்படாத அரச குணம் கொண்ட மனிதர்கள் எல்லாம் நபிகள் நாயகம் அவர்களுடைய முகத்தை பார்த்ததுமே இஸ்லாத்தை ஏற்றார்கள். முகத்தை பார்த்ததுமே. அப்ப அந்த முகத்தினுடைய முபாரக் என்ன நன்மையை தந்தது? முகத்தை பார்த்ததுமே. ஒருத்தர் ஒரு மனிதர் வாழை வீசிக் கொண்டு முகமது யார் விட்டல் அப்படின்னு சொல்லி வர நபிசுல்லா முகத்தை தான் பார்த்தார். அப்படியே வாழை கீழே போட்டுட்டு அதுக்கு அவங்களுடைய கரத்தை அஷ்ஹது அல்லா இலாஹா இல்லல்லாஹ்
முஹம்மதன் அப்துஹு வ ரசூலுஹு கொண்டு இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்கிறார். இன்னொரு மனிதர் கவிதையை பாடி பாடி நபி ஸல்லல்லாஹு அவர்களை திட்டக்கூடிய மனிதனாகவே இருந்தார். நபி ஸல்லல்லாஹு அவருடைய முகத்தை பார்த்ததுமே அப்படியே நபிகளாரை புகழ்ந்து பாடக்கூடிய மனிதராக மாறிவிட்டார். இதுதான் எப்படி நடந்துச்சு? நீங்க குர்ஆன்ல நீங்க எடுத்து பார்த்துருக்கீங்களா? அல்லாஹ் ஒவ்வொரு விஷயத்தையும் சத்தியம் செய்து சொல்கிறார். சூரியனின் மீது சத்தியமாக, வல்கமரி சந்திரனின் மீது சத்தியமாக, நேரத்தின் மீது சத்தியமாக, இப்படியே அல்லாஹ் குர்ஆன்ல எதெல்லாம் சத்தியம் சொல்கிறானோ அதுவெல்லாம் நமக்கு நம்முடைய வாழ்க்கைக்கு மிகப்பெரிய அளவிலே படிப்பினையையும் பயன்பாட்டையும் நமக்கு தரக்கூடியதா இருக்கு. அப்படிதான் சூரியன் உதிச்சுட்டா நம்ம வேலைக்கு போக ஆரம்பிக்கிறோம். சந்திரன் உதிக்கும் போது நம்ம நிம்மதியாக தூங்குறதுக்கு முற்படுறோம். இப்படியாக ஒவ்வொன்றும் ஒவ்வொரு பயனை தரக்கூடியது இல்லையா? அது மாதிரி அல்லாஹ் சத்தியமிட்டு சொன்ன விஷயங்கள்ல ஒண்ணுதான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய பிறப்பையும் நபி ஸல்லல்லாஹு அவங்களுடைய வாழ்க்கையும் சத்தியமிட்டு சொல்கிறார். எங்க தெரியுமா? 14வது ஜுஸ்ல சூரத்துல் ஹிஜ்ர் என்கின்ற சூறால லஅம்ருக நபி ஸல்லல்லாஹு அவர்களே உங்களுடைய வாழ்க்கையின் உங்களுடைய பிறப்பின் மீது சத்தியமாக என்று அல்லாஹ் தஆலா சத்தியமிட்டு சொல்கிறார். குர்ஆன் சொல்லுங்க பாருங்க. ரூபமா என்கிற 14வது ஜுஸ்ல சூரத்துல் ஹிஜ்ர் அந்த சூறாவுடைய முடிவுடைய ஒரு சபாவிற்கு முன்னாடி அல்லாஹ் அவர்களுடைய வாழ்க்கையின் மீது சத்தியமிட்டு சொல்கிறார். எந்த ஒரு மனிதனுடைய வாழ்க்கையின் மீது அல்லாஹ் சத்தியமிட்டு சொல்லல. ஆனால் அவர்களுடைய வாழ்க்கையின் மீதும் அவங்களுடைய பிறப்பின் மீது சத்தியமிட்டு சொல்கிறார். ஏன் காரணம் என்ன? அவங்க இந்த உலகத்துல பிறந்ததுனால, அவங்க இந்த உலகத்தில் நமக்கு வாழ்ந்து காட்டியதுனால ஈருலகம் வரைக்கும் நமக்கு மிகப்பெரிய அந்தஸ்தை தருவதற்கு அது வழிவகுக்கக்கூடிய ஒன்றாக இருக்கிறது. நம்முடைய வாழ்க்கை தான் நமக்கு மிகப்பெரிய ஒரு நன்மையை தரக்கூடியது. அதனாலதான் உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு தஆலா அவங்க நபி ஸல்லல்லாஹு அவங்க கிட்ட இப்படி சொன்னாங்க, யா ரசூலல்லாஹ், எனக்கு ஒரு நன்மையான ஒரு விஷயத்தை சந்தித்தார்கள் அப்படின்னு கேட்டாங்க. அப்ப நபி ஸல்லல்லாஹு அவர்கள் சொன்னாங்க, உமரே, நாளை மறுமையில உங்களுடைய 2 கைகள்ல ஒரு கையில உலகத்தையும் இன்னொரு கையில நான் உங்களுக்கு செய்யக்கூடிய துஆவையும் வைத்து இந்த 2ல் உங்களுக்கு எது வேண்டும் அப்படின்னு கேட்டா நீங்க எது வேணும்னு சொல்லுவீங்க அப்படின்னு கேட்டாங்க. ஒரு கையில உலகம் துன்யா, இன்னொரு கையில நபி ஸல்லல்லாஹு அவர்கள் செய்த துஆ, முபாரக்கான துஆ. இந்த 2ல உங்களுக்கு எது வேணும் அப்படின்னு அல்லாஹ் கேட்கிறான். நீங்க என்ன வேணும்னு கேட்பீங்க? நம்மளாம் இருந்தா என்ன சொல்லுவோம்னா, யா அல்லாஹ் எனக்கு உலகத்தை கொடு, உலகத்துல 2 வீடை கொடு, 10 வீடை கொடு, இல்ல வாகனங்களை கொடு அப்படின்னு உலகம் சம்பந்தப்பட்ட அந்த சூழலாம் கேட்போம். ஆனா உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு தஆலா சொன்னாங்க, யா ரசூலல்லாஹ், அப்படி ஒரு தருணம் எனக்கு ஏற்பட்டால் அல்லாஹ்விடத்தில் சொன்னேன், யா அல்லாஹ், என்னுடைய உயிரினும் மேலான முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் செய்த அந்த துஆ தான் யா அல்லாஹ் எனக்கு வேண்டும், இந்த உலகம் எனக்கு வேண்டாம் என்று சொல்வேன் அப்படின்னு உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு தஆலா சொன்னார். எப்படிப்பட்ட உமர்! இந்த உலகத்திலேயே அப்படி ஒரு எதிர்ப்பை யாரும் காட்டியிருக்க முடியாது. அப்படிப்பட்ட பிரம்மாண்டமான ஒரு எதிர்ப்பை காட்டியவர்கள் தான் உமர் ரலியல்லாஹு தஆலா. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கொல்வதற்காக வேண்டி வாளையை எடுத்துக்கொண்டு வந்தவர்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முன்னாடி வந்து நின்ற உடனே இந்த வாளை கீழே போட்டுட்டு கரத்தை பிடிச்ச முஹம்மதன் அப்துஹு வ ரசூலுஹு என்று சொன்னார்கள் அல்லவா? வரலாற்று ஏடுகள்ல நம்ம பார்க்கணும் இல்லையா? இதெல்லாம் எப்படி நடந்தது? நபி ஸல்லல்லாஹு அவங்களுடைய முகத்திற்கு அவ்வளவு பெரிய ஒரு ஒற்றுமை. அதனால்தான் இஸ்லாமிக் ஹிஸ்டரி ஆஃப் தி வேர்ல்ட், உலகளாவிய வரலாற்று இஸ்லாமிய சரித்திரத்தை ஆய்வு செய்தவர்கள் சொல்கிறார்கள், இந்த உலகில் வாழ்ந்த தலைவர்கள், அத்தனை அவர்களே எடுத்துக்கணும். ஒவ்வொரு தலைவருக்கும் ஒரு வரலாறு உண்டு.
ஒவ்வொரு தலைவருக்கும் ஒரு ஹிஸ்டரி, ஒரு வரலாறு இருக்கிறது. ஆனா அந்த தலைவரை பின்பற்றி வந்த தொண்டர்களுக்கு வரலாறு இருக்கிறதா? நீங்க பாருங்க, இந்த உலகில் வாழ்ந்த அத்தனை தலைவருக்கும் ஒவ்வொரு தலைவருக்கும் ஒரு வரலாறு இருக்கு, ஒரு ஹிஸ்டரி. ஆனா அந்த தலைவரை பின்பற்றி வாழ்ந்த தொண்டர்களுக்கு வரலாறு இருக்கிறதா என்று பார்த்தால் கட்டாயமாக கிடையாது. ஆனா இந்த உலகில் வாழ்ந்த ஒரே தலைவர், அவருக்கு ஒரு வரலாறு இருப்பது போல அவரை பின்பற்றி வாழ்ந்த பொற்காலங்களில் வாழ்ந்த அத்தனை நபர்களுக்கும் ஒவ்வொருத்தருக்கும் ஒரு வரலாறு. அப்படிப்பட்ட தலைவர் யார் தெரியுமா? நம்முடைய உயிரின் மேலான கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், அவருக்கு ஒரு வரலாறு இருப்பது போல அவரை பின்பற்றி வந்த ஒவ்வொரு சஹாபிகளுக்கும் ஒரு வரலாறு உண்டு. அது ஆண்களான சஹாபிகளாக இருந்தாலும் சரி, பெண்களான சஹாபிகளாக இருந்தாலும் சரி. ஹஜ்ரத் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு உண்மைக்கோர் அபூபக்கர் என்று சொல்லக்கூடிய அளவிற்கு அவங்க வாழ்ந்துட்டு போனாங்க இல்லையா? ஹஜ்ரத் உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு நீதிக்கோர் உமர் அப்படின்னு சொல்லக்கூடிய அளவிற்கு அவங்க வாழ்ந்துட்டு போனாங்க. ஹஜ்ரத் உஸ்மான் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு மலக்குமார்களே அவர் படக்கூடிய வெற்றிய குணத்தை பார்த்து மலக்குமார்களே வெட்கப்படுவார்கள். அப்படி வாழ்ந்த உஸ்மான் கனி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு இந்த உலகிலேயே குர்ஆனை ஒன்றிணைத்த ஒரே சஹாபி ஹஜ்ரத் உஸ்மான் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு. வீரத்திற்கு ஒரு அலி, அறிவிற்கு ஒரு அலி என்று சொல்லக்கூடிய அளவிற்கு ஹஜ்ரத் அலி இப்னு அபீ தாலிப் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு வாழ்ந்துட்டு போனாங்களா இல்லையா? இன்னைக்கு ஒரு கூட்டமே அவங்களை பின்பற்றி வாழக்கூடிய ஒரு கூட்டமே இருக்குது இல்லையா? யாருங்க அவங்க? அந்த அலி இப்னு அபீ தாலிப் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு சொன்னாங்க, அலி என்னையாவது ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்கள் ஒரு தடவை தான் பார்க்கறாங்க, ஆனா உங்களை 2 தடவை பார்க்கறாங்க. உயர்ந்த சஹாபியா நீங்க இருக்கிறீங்க அப்படின்னு சொன்னாங்க. அது எப்படிங்க? நபிசுல்லாஹ் அவங்களையே ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் ஒரு தடவை தான் பார்க்கறாங்க, ஆனா ஹஜ்ரத் அலி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு 2 தடவை பார்க்கறாங்க. எப்படி? அப்படிதான் நபிசுல்லாஹ் சொன்னாங்க, அன மதீனத்துல் இல்ம் வ அலியுன் பாபுஹா. நான் அறிவு என்பதனுடைய பட்டணமாக இருக்கிறேன், ஹஜ்ரத் அலி அதனுடைய தலைவாசலாக இருக்கிறார். அதனால ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் வரும்போது தலைவாசலாகிய அலியை பார்த்து விட்டு தான் உள்ள நுழையணும். என்னை பார்த்து விட்டு செல்கிற போது தலைவாசலாகிய அலியை பார்த்து விட்டு தான் வெளியே போகணும். அப்போ என்னையாவது ஒரு தடவை தான் பார்க்குறாங்க, ஆனா உங்களை 2 தடவை பார்க்குறாங்க அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு ஹஜ்ரத் அலி இப்னு அபீ தாலிப் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் உயர்ந்து வாழ்க்கையை வெளிப்படுத்தி இருக்கிறார்கள் என்று சொன்னால் இப்படிப்பட்டவர்கள். இப்படித்தான் ஒவ்வொரு சஹாபிகளும், ஒவ்வொரு சஹாபிக்கும் ஒரு வரலாறு இருக்கிறது, ஒவ்வொரு சஹாபிக்கும் ஒரு வரலாறு. அதுல நீங்க எல்லாம் ஆச்சரியப்படக்கூடிய அளவுக்கு ஒரு சஹாபியுடைய வரலாறு சொல்லலாமா? ஹஜ்ரத் ஸைத் இப்னு சஈத் ரலியல்லாஹு தஆலா அவங்க பேர் என்னங்க? ஸைத் இப்னு சஈத் ரலியல்லாஹு தஆலா. அவங்க ஆரம்ப காலத்துல மிகப்பெரிய ஒரு யூத அறிஞர், யூத மதத்துல மிகப்பெரிய ஒரு அறிஞர். தௌராத், இன்ஜீல், ஜபூர், வேதத்துல கரைச்சி பிடிச்ச நல்ல திறமையான மனிதர், மிகப்பெரிய அறிஞர், எல்லா மக்களாலும் புகழ்பெற்ற ஒரு அறிஞர். அவர் ஒரு நாள் தௌராத் வேதத்துல எடுத்து படிக்கும் போது இறுதி நபியினுடைய தன்மைகளை எல்லாம் எடுத்து படிச்சுக்கிட்டே வந்தார். அப்போ ஒரு குணத்தை படிச்சதும், ஒரு கேரக்டரை பற்றி படிச்சதும் இப்படியே ஒரு மனிதர் இருப்பாங்களா? இறுதி நபியினுடைய தன்மை இப்படியே இருக்குமா அப்படின்னு ஆச்சரியமா திரும்பி திரும்பி படிக்கிறார். அந்த ஒரு கேரக்டருக்கு திரும்பி திரும்பி படிக்கிறார். அப்படி என்ன படிச்சாரு? அதுல சொல்லப்பட்டிருக்கு, இறுதி நபி அவருடைய ஒரு குணம், ஒரு கேரக்டர் இப்படி இருக்கும். என்ன அப்படின்னா, அவரிடத்துல யாரு போய் விளையாட்டுத்தனமா, கேலித்தனமா ஏதாவது ஒரு விஷயத்தை அவரிடத்துல செஞ்சாலோ அல்லது சொன்னாலோ அவர்
அவருக்கு கோபம் வராது, பொறுமை தான் அவருக்கு இருக்கும். எந்த அளவிற்கு கேலித்தனத்தை, எந்த அளவிற்கு விளையாட்டுத்தனத்தை திரும்ப திரும்ப அவரிடத்தில் செய்தாலும் கூட அத்துணை விஷயங்களிலும் அத்துணை முறைகளிலும் அவர் பொறுமையைத்தான் கடைபிடிப்பார். அவருக்கு கோபமே வராது, பொறுமைக்கு அவருக்கு அதிகரித்து கொண்டே போகும். எந்த அளவுக்கு கேலித்தனம் அவரிடத்தில் அதிகரித்து போகிறதோ அந்த அளவிற்கு அவரிடத்தில் பொறுமை தான் அதிகரிக்கும் அப்படின்னு ஒரு குணத்தை கொடுத்தார். இப்போ நமக்குலாம் யாராவது ஒரு பேர் விளையாட்டுத்தனமா ஒரு தடவை பேசினா அப்படின்னு, ரெண்டாவது தடவையும் அதே மாதிரி வார்த்தையை சொல்லி பேசினா இவ்வளவு பேசுறது ஓ அப்படின்னு, மூணாவது தடவை நின்று பேசினா உங்ககிட்ட சொல்றேன்ல போக மாட்டேன், என்ன ஒரு கேலியா பேசிக்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லுவோம் மூணாவது தடவை. நாலாவது தடவை ஒன்று நின்று விளையாட்டுத்தனமா இப்படி குத்தி தலையில இப்படி அடிச்சு கேலித்தனமா மடத்தனமா ஏதாவது ஒரு விஷயத்தை செஞ்சா நாலாவது தடவை நம்ம என்ன செய்வோம், ஓங்கி ஒரு ஆள் அடிப்போம் இல்லையா? இதுதான் சாதாரணமான மனிதனுடைய இயல்பு, சாதாரணமான மனிதனுடைய இயல்பு அப்படிதானே. ஆனா இறுதி நபியினுடைய குணம் எப்படி தெரியுமா, அவர் மேல குப்பையே கொட்டினாலும் தெரியும், அவர் மேல குப்பையே கொட்டினாலும் தெரியும், அப்படியே தாங்கி நின்று அதை அகற்றிவிட்டு அந்த இடத்துல சுத்தப்படுத்திட்டு போவாங்களே தவிர அந்த குப்பை கொட்டிய நபரை அவங்க என்ன செய்ய மாட்டாங்க, திட்ட மாட்டாங்க. ஒட்டகத்தினுடைய அந்த முன்சப்பை அப்படியே வெட்டி கொண்டு வந்து ரத்த சொட்ட சொட்ட அவருடைய முதுகுல விஜானம் கூட அந்த விஷயத்தை அப்படியே தாங்கி கொள்வார்களே தவிர அதை நிந்திக்க மாட்டாங்க. அப்படிப்பட்ட மனிதர் தானே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அப்படிதானங்க. அப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எந்த ஒரு விஷயத்தையும் அவர்களிடத்தில் செய்தாலும் கூட அந்த இடத்துல அவங்க அந்த விஷயத்தை ஏற்றுக்கொள்வார்களே தவிர கோபத்தை வெளிக்காட்ட மாட்டார்கள், பொறுமையை தான் கடைபிடிப்பார்கள். இதை பார்த்துட்டு அவர் என்ன செஞ்சாரு, சரி மதீனா நகரத்துல ஒரு மனிதர் தன்னை இறுதி நபி என்றும் தன்னுடைய பெயர் முஹம்மது என்றும் சொல்லிக் கொண்டு வருகிறார், அவருக்கு இந்த தன்மை இருக்கிறதா அப்படின்னு நம்ம போய் பார்ப்போம்னு சொல்லிட்டு அந்த அறிஞர் வரார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மதீனா நகரத்தினுடைய அந்த வியாபாரம் நடக்கக்கூடிய அந்த இடத்தில் இருக்கிறார்கள். அப்போ உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு பக்கத்தில் நிற்கிறாங்க, பக்கத்துல ஒரு சில சஹாபாக்கள் நிற்கிறாங்க. இந்த மாதிரி ஒரு சூழல்ல அவர் வரார். வந்து ஒரு மரத்தினுடைய நிழலுக்கு மறைவாக அவர் நின்று கொண்டு அவர் பார்க்கிறார். அப்ப சஹாபாக்கள்லாம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, ரசூலுல்லாஹ் எங்களுக்கு ரொம்ப வறுமையா இருக்கு, எங்களுக்கு நிறைய தேவைகள் இருக்கு, ஏதாவது உங்கள்கிட்ட இருந்தா தீனார் திருமமோ அல்லது பேரிக்கும் வளங்களோ எது இருந்தாலும் எங்களுக்கு கொடுங்க, கொடுத்து உதவுங்க அப்படின்னு சொல்றாங்க. அப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, நான் கொடுத்து உதவுறேன், ஆனா இப்போ கொடுக்கறதுக்கு எதுவும் இல்லை, இப்போ கொடுக்கறதுக்கு எதுவும் இல்லை, இனிமே ஏதாவது ஒன்று வந்தா கண்டிப்பா நான் உங்களை கூப்பிட்டு கொடுக்குறேன் அப்படின்னு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள். இதை பார்த்துட்டு அந்த ஜெயித் இப்னு சாபி அப்படியே வர்றார். வந்து நின்று, முஹம்மதே உங்களுக்கு நான் இப்ப 80 தீனார் தீர்க்கங்கள் 80 தீனார் தீர்க்கங்கள் உங்களுக்கு நான் தருகிறேன், கடனா தரேன், நீங்க எனக்கு 30 நாட்களுக்குள்ள திருப்பியாக தந்துடணும். எப்படி சொல்றாங்க, 80 தீனார் தீர்க்கங்களை 30 நாட்கள் உடைய தவணையில நான் உங்களுக்கு கொடுக்குறேன். 30 நாட்கள் முடிஞ்சிட்டா 31ஆவது நாள் நீங்க என்ன செய்யணும், எனக்கு அந்த கொடுத்த அந்த கடனை எனக்கு திருப்பி கொடுக்கணும் அப்படின்னு சொல்றாரு. அது சொல்லலாம், சரி அப்படின்னா உடனே 80 திருப்பி வாங்கி ஏழைகளான அந்த சகாபிகளுக்கு அதுக்கு நான் கொடுத்து அனுப்பி விடுறாங்க. இந்த சம்பவம் முடிஞ்சு 27 நாட்கள் முடியுது. எத்தனை நாட்கள்ங்க? 27 நாட்கள் முடியுது. இதே மாதிரி ஒரு சூழல் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உமர் ரலியல்லாஹு தஆலா அவங்களுடைய பக்கத்தில் நின்று கொண்டு அந்த கடை வீதியில நிற்கிறாங்க. இப்போ இவர் ஜெயித் இப்னு சாபி வந்து முதுகு பக்கமா வந்து நின்று அவருடைய ஒரு துண்டை எடுத்து அவருடைய கழுத்துல போட்டு அப்படியே இருக்கிறார்.
இது இருக்குன ஒன்று நபிசல்லாஹுடைய முகம் வெண்மை நிற முகம் இல்லையா, அந்த இருக்குல ஒன்று அந்த விஷயம் தாங்க முடியும். அப்படியே சோப்பு ரத்தம் அப்படியே முகம் ஃபுல்லாக அவங்களுக்கு வருது, அப்படியே முகம் ஃபுல்லாக வருது. இதை பார்த்ததுமே உமர் ரலியல்லாஹு அவங்களுக்கு போவேன். உமர் ரலியல்லாஹு சொல்றாங்க, மடையனே நீ இப்போ மட்டும் இந்த துண்டை அவிழ்க்கல துண்டை விடலன்னு சொன்னா உங்களை நான் கொன்றுவேன் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப நபிசல்லாஹு அந்த இறுக்கத்திலையும் அந்த ஒரு நெருக்கடியிலையும் அதை தாங்கி கொண்டு சொல்றாங்க, உமர் அவர்களே திட்டாதீங்க, உமர் அவர்களே திட்டாதீங்க அப்படின்னு சொன்னதும் இவர் இறுக்கி பிடிச்சிருந்து அப்படி வந்தார். அப்ப நபிசல்லாஹு சொல்றாங்க, உமர் அவர்களே எந்த ஒரு மனிதரும் செய்யக்கூடிய செயலை பார்த்துட்டு கோபப்படுறார். அவர் ஏன் அதை செய்யறாரு அதை முதல்ல நம்ம யோசிக்கணும். இப்ப இவர் ஏன் அதை செஞ்சாரு? 80 திருகத்தை நம்ம அவரிடத்திலிருந்து கடனை வாங்கணும். அந்த கடனை இப்ப திருப்பி கேட்க வந்திருக்கிறாரு. அந்த கேட்கக்கூடிய அந்த நேரத்தில் அவருக்கு தெரிஞ்ச ஒரு முறையில அவர் என்ன செய்யறாரு கேட்கிறாரு. நீங்க என்ன செய்யணும் அப்படின்னா, கடன் கொடுத்த நபர்களுக்கு கடன் எப்படி திரும்பி வாங்கணும் அப்படிங்கிற அழகிய முறையை அவருக்கு சொல்லித்தரணும். அப்படி இல்லாது கடன் வாங்கிய நபர்களுக்கு கடன் எப்படி திருப்பி கொடுக்கணும் அப்படிங்கிற அழகிய முறையை சொல்லித்தரணும். இந்த 2 விஷயத்தை தவிர 3வது ஒன்னா நீங்க கோவப்படக்கூடாது, பொறுமை தான் இங்கே இருக்கணும் அப்படின்னு சொன்னதும் இவருக்கு அது முடிஞ்சிருக்கு. இவர் உண்மையிலேயே இருந்தினர், இவர் உண்மையிலேயே இருந்தினர். நம்ம கழுத்துல போட்டு முறுக்குன அந்த செயலை செஞ்சாலும் இவருக்கு கோபம் அல்ல, பொறுமை தான் இவருக்கு ஏற்படுகிறது அப்படின்னு விளங்கிட்டாரு. விளங்கிட்டு அப்படி முன்னாடி அப்படி நிற்கிறார். சொல்றாங்க, உமர் அவர்களே இவரை அழைத்து கொண்டு போய் ஸ்டோர் ரூம்ல கனிமத்து பொருட்கள்லாம் நம்ம வச்சிருக்கோம், அங்க போய் இவரை அழைத்து கொண்டு போய் இவரிடத்திலிருந்து வாங்கின அந்த 80 திருகத்தை இவருக்கு எடுத்து கொடுத்தாரு. அதோடு சேர்ந்து 20 கையளவு பேரிச்சம்பழம் எடுத்து கொடுத்தாரு. எப்படிங்க, இவர்கிட்ட வாங்கின கடலா வாங்கின 80 திருகத்தை எடுத்து கொடுங்க, அதோடு சேர்ந்து 20 கையளவு பேரிச்சம்பழம் எடுத்து கொடுங்கன்றாங்க. இப்ப அவங்கள்ட்ட உமர் ரலியல்லாஹு கோபத்தை காட்டுறாங்க. யார சொல்லலாம், இவர் கொடுத்த அந்த 80 திருகத்தை கடனை அடைக்கிறதுக்காக திரும்ப கொடுங்கன்றீங்க, அது சரி. அது 20 கையளவு பேரிச்சம்பழம். இப்படிப்பட்ட ஒரு மனிதனுக்கு நீங்க 20 கையளவு பேரிச்சம்பழத்தையும் சேர்த்து கொடுக்கணுமா அப்படின்னு கேட்கும்போது மனிதன் சொன்னாங்க, அப்படி இல்லை உமரே, 80 திருகங்கள் என்பது இவர் கொடுத்த கடனை அடைப்பதற்காக, இவர் கொடுத்த கடனை அடைக்கிறதுக்காக. இந்த 20 கையளவு பேரிச்சம்பழம் இருக்குது, அது நீங்க அவங்க திட்டினீங்கல்ல, அந்த திட்டியதால் ஏற்பட்ட அந்த பாவத்தை அழிப்பதற்காக, திட்டியதால் ஏற்பட்ட பாவத்தை அழிப்பதற்காக அப்படின்னு சொன்னாங்க. ஈரோடு தலைவர் எப்படி வாழ்ந்திருக்கிறாங்க பார்த்தீங்களா? இந்த வாழ்க்கை வரலாறுலாம் நம்ம எப்போ கேட்க போறோம்? இந்த மாதிரி மீளா விழாவை வச்சு அதுன்னு கேட்கும். அந்த மீளா விழாவும் வேண்டாண்டா எப்படிங்க நம்ம கேட்போம்? மீளா விழா எதற்கு கொண்டாடப்படுகிறது? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அவருடைய வாழ்க்கை வரலாற்றை நம்முடைய மனதில் பதிய வைப்பதற்காக வேண்டும். நம்முடைய அமல்களினால் நபி ஸல்லல்லாஹு அவர்களிடத்தில் நன்றி செலுத்தக்கூடிய அடியார்களாக இருப்பதற்காக வேண்டும். இந்த நபி ஸல்லல்லாஹு அவர்கள் என்ன சொல்றாங்க பார்த்தீங்களா? 80 விருதுகள் என்பது அவர் கொடுத்த கடனை அடைக்கிறது. 20 கையளவு பேரிச்சம்பழம் என்பது நீங்க திட்டியதினால் ஏற்பட்ட பாவத்தை அடைப்பதற்காக. அந்த இடத்துல தான் நபி சொல்றாங்க, ஒரு தவறு, ஒரு பாவம் நம்மிடத்தில் ஏற்பட்டு விட்டது என்று சொன்னா உடனே அந்த தவறை, அந்த பாவத்தை அழிப்பதற்காக வேண்டி அதை அழிக்கக்கூடிய ஒரு நன்மையை செய்துவிடு அப்படின்னு சொன்னாங்க. செய்யலாமோ? நம்மிடத்தில் எத்தனையோ பாவங்கள் வருது, யாருமே பாவம் செய்யாத மனிதர்கள் யாருமே கிடையாது. எத்தனையோ பாவங்கள் வருகிறது, ஆனா அந்த பாவத்தை செஞ்சதும் உடனே அதை அழிக்கக்கூடிய ஒரு நன்மையை செய்துவிட வேண்டும் அப்படின்னு நபி ஸல்லல்லாஹு அவர்கள் ஒரு சுன்னத்தான வழிமுறையை நமக்கு சொல்லி தருகிறார். அதனாலதான் நம்மளால முடிஞ்சது ஒவ்வொரு நாள் வேலைக்கு போகும்போது ஒரு 10 ரூபாவாவது
யாராவது ஒரு ஏழையை கொடுத்து விட்டு போனா உண்மையிலேயே உங்களுடைய பிள்ளை செல்வங்கள்லாம் நல்லா இருக்கும், உங்களுடைய வாழ்க்கையே சிறப்பாக சொல்ல செய்யலாம். அதுதான் அங்க சொல்லி தருகிறார். இப்ப பாருங்க, உமர் ரலியல்லாஹு அன்ஹு கூட்டு போறாங்க, வாங்க கூட்டு போகும்போது அந்த வழியில அந்த அறிஞர் சொல்றாரு, உமர் அவர்களே, இன்னுமா என்னை பத்தி உங்களுக்கு தெரியல, நான் யாருன்னு உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு கேட்கிறாரு. நீங்க யாருன்னா எனக்கு தெரியாது அப்படின்றாரு. நான் தான் இந்த புகழ்பெற்ற அறிஞரான தௌராத்து, இன்ஜீல், ஜபூர் ஆகிய எல்லா வேதங்களையும் கரைத்து குடித்த ஒரு அறிஞர். இப்படி ஒரு பேரறிஞனா இருந்துகிட்டு நீங்க போய் ஒரு இந்த மாதிரி ஒரு கேலித்தனமான ஒரு விளையாட்டுத்தனமான சின்ன புள்ளத்தனமான ஒரு வேலையை செய்யலாமா? இல்லை இல்லை, அப்படி இல்லை. நான் தௌராத்து வேதத்துல படிக்கும்போது இந்த ஒரு குணத்தை நான் பார்க்கிறேன். எப்படிப்பட்ட மடத்தனமான கேலித்தனமான விளையாட்டுத்தனமான வேலைகள் இறுதி நபியிடத்தில் காட்டினாலும் அவருக்கு கோபம் வராது, பொறுமைதான் அதிகரிக்கும் அப்படின்னு சொல்லப்பட்டிருந்தது. அது இவரிடத்துல இருக்குதான் நான் பார்த்தேன். உண்மையிலேயே நிதர்சனமா நிஜமா இன்னைக்கு பார்த்தேன், இவரிடத்துல இருக்குது. இவர் தான் அந்த இறுதி நபி, இவர் தான் அந்த இறுதி நபி. நான் என்ன செய்ய போறேன் தெரியுமா? 80 விருதத்தையும் 20 கையளவு பேரிச்சம்பளத்தையும் உங்கள்கிட்ட வாங்கி கொண்டு போய் அவருடைய உபாரத்தான காலையில போட்டு அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் வ அஷ்ஹது அன்ன முஹம்மதன் அப்துஹு வ ரசூலுஹு அப்படின்னு சொல்லி கலிமாவை ஈமான் கொள்ள போறேன் அப்படின்னு சொல்லி 20 கையளவு பேரிச்சம்பளத்தையும் 80 திருமணை கொண்டு வந்து நபிசுல்லாஹி காலில் போட்டு கையை பிடிச்சி அந்த கலிமாவை சொல்லி ஈமான் கொள்கிறார். இதுதான் நபிசுல்லாஹி அவர்களுடைய வாழ்க்கை வழிமுறை. நம்ம இன்னைக்கு யாரையாவது இஸ்லாத்தில் கொண்டு வந்திருக்கிறோமா? யோசிச்சு பாருங்க. நம்ம முஸ்லீமாக இருக்கிறோம். ஆனா நம்ம என்ன செய்வோம் தெரியுமா? கேள்விகள் மட்டும் அபாரமா கேட்கும். என்ன தெரியுமா? அபாரமா கேட்கும். மீலாதுல்லா கொண்டாடலாமா? இறந்தவங்களுக்கு குர்ஆன் ஓதலாமா? ஃபாத்திஹா ஓதலாமா? துவா செய்யலாமா? அபாரமா கேட்கும். ஆனா ஒரு மனிதரை நம்ம இஸ்லாத்திற்கு கொண்டு வருவதற்கு முயற்சி செஞ்சிருக்கோமா? சொல்லுங்க, யாராவது முயற்சி செஞ்சிருக்கோமா? அப்படி ஒரு சிந்தனையாவது நமக்கு ஏற்படுகிறதா? இல்லையே. அந்த நபிகள் நாயகம் சொன்னார்கள், சொல்லி தருகிறார்கள், எந்த ஒரு மனிதர் யாராவது ஒரு மனிதரை இஸ்லாத்திற்கு கொண்டு வருவதற்கான முயற்சியில் ஈடுபட்டு இஸ்லாத்திற்கு கொண்டு வந்து விட்டால் அவருக்கு இந்த இன்மையிலும் சரி நாளை மறுமையிலும் சரி சிறப்பு ஒட்டகங்கள் அரபியர்கள் உயர்ந்த அந்தஸ்தில் வைத்திருந்து அதை மற்றவர்கள் கண்களிப்பாக கொடுப்பார்கள். அதை விடவும் அல்லாஹ் தஆலா உயர்ந்த அந்தஸ்தை இந்த உலகத்திலும் நாளை மறுமையிலும் கொடுப்பார் அப்படின்னு சொன்னார். உங்க அதற்கு நாம் செய்யக்கூடிய கேரக்டர் என்ன தெரியுமா? நபி ஸல்லல்லாஹு அவர்களை போன்று வாழ்ந்து காட்டக்கூடிய ஒரு பண்பு, ஒரு பக்குவம் நமக்கு வேண்டும். இன்ஷாஅல்லாஹ் அப்படி செய்யலாமா? நபி ஸல்லல்லாஹு அவர்கள் எப்படி வாழ்ந்து காட்டினார்கள் தெரியுமா உங்களுக்கு? அந்த இஸ்லாமிக் ஹிஸ்டரி ஆஃப் தி வேர்ல்ட் உலகத்தினுடைய வரலாற்றாசிரியர்கள் சொல்கிறார்கள், நபிக்கு உங்களுடைய தலைவருக்கு ஒரு வரலாறு இருப்பது போல அவரை பின்பற்றி நடந்த ஒவ்வொரு சஹாபிகளுக்கும் வரலாறு இருக்கிறது. அவர் எப்படிப்பட்ட மனிதர் தெரியுமா? ஒரு சாதாரண மனுஷன் இந்த உலகில் பிறந்து 230 வருடங்கள் வாழ்ந்து காட்டினாலும் கூட அப்படி ஒரு சாதனை இந்த உலகத்தில் காட்ட முடியாது. 23 வருடங்கள் அவர்களுடைய நபித்துவம் பெற்று 23 வருடங்கள் நபித்துவம் நபி பட்டம் பெறுவதற்கு முன்னாடி வாழ்ந்த 40 வருடங்கள் அதை ஒரு உருவாக்கிடுங்க. நபித்துவம் அவர்கள் பட்டம் பெற்று 23 வருடங்கள் வாழ்ந்து காட்டி ஒரு சாதனை செய்து காட்டினார்களே, அந்த ஒரு சாதனை ஒரு சாதாரண மனிதன் 230 வருடங்கள் வாழ்ந்து காட்டினாலும் கூட அப்படி ஒரு சாதனை செய்து காட்ட முடியாது. ஆனால் நபித்துவம் செய்து காட்டியிருக்கிறார்கள். அதனால்தான் டாக்டர் வில்லியம் அவர் எழுதிய அந்த அரபி கிதாபுல அவர் சொல்லியிருக்கார், வயில் நஹத நஹத ஹரம் வயில் கஅத கஅத ஹரம். ஒடுக்கப்பட்ட சமுதாயத்திற்கு உரிமை பொருள் கொடுத்த ஒரே தலைவர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தான்.
யா அல்லாஹ் என்னை ஏழையாகவே வைத்து ஏழைகளுடைய கூட்டத்தில் சேர்ந்து ஏழையாகவே என்னை மரணிக்கவில்லை என்று ஒரே துவா செய்த ஒரே தலைவர் முகமது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மட்டும்தான். இன்னைக்கு நம்ம அப்படி ஒரு துவா செய்வோமா? துவா செய்வோமாங்க, யா அல்லாஹ் என்னை பணக்காரனா ஆக்கிடு, வசதி படைத்தவனா ஆக்கிடு. எந்த ஒரு தலைவனாவது அப்படி துவா செய்வானா? அப்படி ஒரு தலைவரை உங்களை பார்க்க முடியுமா? அந்த தலைவரை பற்றி இந்த ஒரு நாளில் பேசாமல் வேறு எந்த நாளில் பேசுவது? இந்த நாளை கொண்டாடாமல் வேறு எந்த நாளை கொண்டாடுவது? எவனுக்கோ கொண்டாடுறீங்க, எவனுக்கோ கொண்டாடுறீங்க. அதுக்கெல்லாம் போய் எவனும் கேள்வி கேட்கறது இல்லை. ஆனா இந்த உலகில் எவரும் வாழ்ந்து காட்ட முடியாத ஒரு வாழ்க்கையை வாழ்ந்து காட்டிய உத்தம திருநபி அவர்களுக்கு ஒரு பிறந்த நாளை கொண்டாடினால் 1000 கேள்விகள் 1000 மனிதர்கள் கேட்க முன்வந்து விடுகிறார்கள். சாத்தியமா? ஆனா நபிகள் அவங்களுக்கு மட்டும்தான் ஒரு கேள்வி கேட்பாங்க. ஏன்னா அவங்களுடைய வளர்ச்சி யாருக்கும் பிடிக்கல. இந்த குறிப்பா யூதர்கள் தான் முக்கியமா இந்த வேலையை செய்வது. ஆனா அல்லாஹ் 1400 ஆண்டுகளுக்கு முன்பே சொல்லிவிட்டார், அல்லாஹ்வினுடைய நூரை ஒளி பிரகாசத்தை அளிப்பதற்கு அந்த எதிரிகள் விரும்புகிறார்கள். பலோத்தரிகள் காப்பிரோன், அந்த எதிரிகள் வெறுத்தாலும் கூட அல்லாஹ் தன்னுடைய நூறான இந்த இஸ்லாத்தையும் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களையும் பரிபூர்ணமாக காட்டியே தீருவான் என்று அல்லாஹ்வே சொல்லிவிட்டார் இல்லையா? ஏன் சொல்லணும்? காரணம் என்ன? இப்படிப்பட்ட எதிர்ப்பாளர்களும் இப்படிப்பட்ட விரோதிகளும் நபி ஸல்லல்லாஹு அவர்களுக்கு மட்டும்தான் இருப்பார்கள். வேறு யாருக்கும் எந்த ஒரு தலைவருக்கும் இருக்க மாட்டாங்க. எல்லா காலகட்டத்திலும் எல்லா நபர்களும் யாரெல்லாம் மீலாது விழா கொண்டாடக்கூடாது, மௌலிது ஓதக்கூடாது அப்படின்னு சொன்னவங்களாம் எல்லாம் போயிட்டாங்க, எல்லாமே போயிட்டாங்க. யாராவது இருக்கிறாங்களான்னு பாருங்க. இந்த 15-20 வருடங்களுடைய அந்த வரலாற்றுல தான் நீங்க எடுத்து பார்த்தா தெரியும். நான் வரலாற்று ஆய்வாளர் தான், வரலாற்று எழுதி நான் படிச்சிருக்கேன், வரலாற்று எழுதி நான் எழுதிக்கிட்டு இருக்கிறேன், வரலாற்று ஆய்வாளராக தான் இருக்கேன். அதனால நான் உங்களுக்கு சொல்றேன், இந்த 15-20 வருடங்கள்ல தான் எப்ப நபிகள் அவங்களுடைய மீலாது விழா கொண்டாடக்கூடாது, மௌலிது ஓதக்கூடாது, நபி புகழ் பாடக்கூடாது அப்படின்லாம் சொன்னாங்களோ அப்பத்திலிருந்து தான் எல்லா முஸ்லிம்களும் இந்த உலகிற்கு வந்திருக்கு. எல்லா முஸ்லிம்களும். ஆனா சொன்னவெல்லாம் ரொம்ப பெரிய அசிங்கப்பட்டு போயிட்டான், ரொம்ப பெரிய அசிங்கப்பட்டு போயிட்டான். யாரெல்லாம் அப்படி சொன்னானோ அவெல்லாம் ஏதாவது ஒரு ரீதியில இந்த உலகில் கேவலமாக்கப்பட்டு இந்த உலகில மிகப்பெரிய ஒரு இழிவாக்கப்பட்டு போயிட்டாங்க. ஆனா யார் இந்த ஒரு விஷயத்தை தன்னுடைய உயிராக எடுத்து செயல்படுகிறார்களோ அவர்களை மட்டும்தான் அல்லாஹ் தஆலா செழிப்பாக வைத்திருக்கிறார். கொரோனா காலத்திலும் கூட செழிப்பாக வைத்திருக்கிறார். எல்லா நபர்களிலும் எல்லா இடங்களிலும் இந்த மீலாது விழாவை கொண்டாடப்படுகிறது. கொண்டாடிய ஆக வேண்டிய ஒரு கட்டாய சூழ்நிலைக்கு நாம் இருக்கிறோம். இன்றைக்கு நம்முடைய பிள்ளை செல்வங்களுக்கெல்லாம் நம்முடைய தூதர் எப்படிப்பட்ட தலைவர் தெரியுமா அப்படின்னு நம்ம சொல்லிக் கொடுக்கணுங்க. இன்னைக்கு நம்முடைய பிள்ளை செல்வங்களுக்கோ அல்லது நமக்கோ நபிகளுடைய வரலாறு முழுமையாக தெரிகிறதா? அந்த நபிகளுடைய வரலாற்றை முழுமையாக தெரிந்து கொள்வது நம் மீது கடமை, ஈமானின் ஒரு பகுதி. அது நம்ம இன்னைக்கு தெரிஞ்சிருக்கிறோமா? நபிகள் அவர்கள் எப்போது பிறந்தார்கள் செய்தி தெரியுமா? உங்களுடைய பிள்ளை செல்வங்கள்ட்ட கேட்டா சொல்லுவாங்களா? நபிகள் அவர்கள் இறந்த செய்தி தெரியுமா? ஒரு விஷயம் நீங்கள் நன்றாக விளங்கிக் கொள்ளுங்கள். நபிகள் அவர்கள் பிறந்த செய்தியும் நபிகள் அவர்கள் ஒப்பாத்தான செய்தி ரெண்டுமே ஒன்று. நபிகள் அவர்கள் 12. நபிகள் அவர்கள் பிறந்த தினம் தான் நபிகள் அவர்கள் இறந்த தினம். அதனால்தான் நபிகள் அவர்கள் அதான் இப்போ முடிக்கணும். 15 நிமிஷம். சரி. Allah
கணியத்திற்கும் பெருமதிப்பிற்கும் முடியாத நல்லடியார்களே, கடைசியாக ஒரு சில விஷயங்கள் நம்முடைய இந்த காலகட்டத்திற்கு தேவையான முக்கியமாக நாம் இந்த விழாவை கொண்டாடுவதன் மூலமாக நாம் தெரிந்து கொண்டு அமல் செய்ய வேண்டிய ஒரு முக்கியமான விஷயம். கவனமாக கேட்கலாமா? ஒரு 10 நிமிஷம் முக்கிய விஷயம். இப்போ நபிஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்க்கை வரலாற்றை பற்றி நாம் தெரிந்து கொள்வதோடு மட்டுமல்லாமல் நம்முடைய பிள்ளை செல்வங்களுக்கும் சொல்லித்தர வேண்டிய ஒரு கட்டாய சூழலை நாம் இன்றைக்கு இருக்கிறோம். ஆனால் இன்றைக்கு யூதர்கள், மேற்கத்தியர்கள், கிரேக்கர்கள் அனைவருமே நமக்கு இன்றைக்கு எதிராக செயல்படக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். எப்படி தெரியுமா? நம்ம கூட்டத்திலேயே சில நபர்களை உருவாக்கி அந்த கூட்டங்களுடைய வாயினாலேயே இது தேவையில்லை, அதை செய்யக்கூடாது, இதை செய்யக்கூடாது, இது இப்படிலாம் செஞ்சுட்டாங்க, இதெல்லாம் மிகப்பெரிய தப்பு அப்படின்னு சொல்ல வைக்கிறது. அந்த ஒரு முறையை தான் இன்றைக்கு நம்முடைய இஸ்லாமிய சகோதரர்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள். அது செய்ததுனால இன்றைக்கு நம்ம எப்படிப்பட்ட ஒரு துர்பாக்கியமான ஒரு நிலையை அடைந்திருக்கிறோம் தெரியுமா? குர்ஆனை கூட நம்ம இன்னைக்கு ஓத வரவில்லை. குர்ஆன் இன்னைக்கு ஓத வருவதற்குண்டான நபர்கள் எத்தனை பேர்? குர்ஆன் ஓத தெரிந்தவங்க எத்தனை பேர்? நம்ம எண்ணி பார்த்துக்கலாமா? ஒருத்தர் 2 பேர் தான். அதுலேயும் நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா, அதான் அஜத் இருக்காரு, அதான் மோசன் சாப் இருக்காரு, இமாம் சாப் இருக்காரு, எதுக்கு இருக்கிறாரு, அதுக்கு தான் இருக்காரு, அவர் ஒன்றும் போதுங்க, நம்மளாம் போதுங்கம்மா. நம்ம குர்ஆன் எடுத்து நம்ம என்ன செஞ்சிடணும்? வீட்டில் பெரிய ஒரு இருக்கணும். யாராவது ஒரு பெரியவங்க நம்ம வீட்டில் மண்டையை போட்டுட்டா உடனே அந்த குர்ஆனை எடுத்து தட்டி எடுத்து நம்ம ஓடணும் இல்லையா? அப்படிப்பட்ட ஒரு சூழல் நம்மிடத்தில் வந்துவிட்டது. அதுபோல நபிஸல்லல்லாஹு ஸல்லவாத்து சொல்லு அப்படின்னா விழிக்கிறான் நமக்குள்ள. நபிஸல்லல்லாஹு யாருன்னு கேட்கிறான். எப்படிப்பட்ட ஒரு அற்புதமான ஒரு சூழ்நிலைக்கு நம்ம வந்துவிட்டோம். அதெல்லாம் போக இன்றைக்கு நம்முடைய இஸ்லாமிய சகோதரர்களிலேயே அல்லாஹ்வினால் தடுக்கப்பட்ட போதை பொருட்களை பயன்படுத்தக்கூடிய நபர்கள் நம்மிடத்தில் அதிகமாக உருவாக்கி கொண்டிருக்கிறார்கள். இன்னைக்கு உங்க எல்லாத்துக்குமே தெரியும், ஆம்பூர்ல நடந்த சம்பவம். சென்ற மாதத்திற்கு முக்கியமாக
நடந்த அந்த சம்பவம் எல்லாமே எல்லாத்துக்கும் தெரியும் இல்லையா? நம்ம ஆளை இன்னொரு ஆளை தலையை வெட்டி கொண்டு போறோம். அந்த நிலையிலிருந்து எல்லா இடங்களிலுமே இளைஞர்களை குறிவைத்து சின்ன பிள்ளைங்களை குறிவைத்து இன்னைக்கு மதரசா பிள்ளைங்களை கூட மக்கள் மதரசாக்களுடைய பிள்ளைங்களை கூட குறிவச்சு இழுத்துக்கிறாங்க. அப்படி நடக்குதுங்க. கண்கூட நம்ம பார்க்கிறோம். ஒவ்வொரு இந்த இடத்துல தான் நடக்குது, மற்ற இடத்துல நடக்கலன்னு இல்லை, எல்லா இடத்துலையுமே நடக்குது. இன்றைக்கு அப்படி ஒரு சூழலுக்கு எல்லாம் கொண்டு வந்து விட்டாரு. அதுலேயும் குறிப்பா நம்ம என்ன சொல்லிடுறோம் அப்படின்னா, அதாவது ஆந்தராக்கு மற்ற இதுதான் அதான் கூடாது. ஆனால் வீடு இதெல்லாம் போடணும், ரொம்ப தலைப்பா இருந்தால் அதெல்லாம் நம்ம புரிஞ்சுக்கலாம் அப்படின்ட்டு நம்மளாலே சொல்றோம். வீடு குடிக்கலான்னு எந்த ஆடின்னு சொன்னாங்க? எந்த உலமாக்கள் சொன்னார்கள்? குர்ஆன்ல சொல்லப்பட்டிருக்கா, ஹதீஸ்ல சொல்லப்பட்டிருக்கா, உங்களுடைய இமாம்கள் சொல்லி தந்தார்களா, நம்முடைய நல்லவர்கள் சொல்லி தந்தாங்க? யாருமே சொல்லி தந்தாங்க? எல்லாமே ஹராம் தான் சொல்லியிருக்காங்க. ஆனா நம்ம இன்னைக்கு நம்மளாம் ஒரு கருத்து இல்லை இல்லை ரொம்ப இதா இருந்தா அதை அடிச்சுக்கலாம் குடிக்கலாம் அப்படின்னு நம்ம என்ன செய்ய சொல்றோம். இந்த ஒரு சூழல் எப்போது வந்தது? நன்றாக யோசிப்பார்கள். எப்ப நபிஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது ஸலவாத்து சொல்வதையும், நபிஸல்லல்லாஹு அவர்கள் மீது புகழ் மாலை படிப்பதையும், எப்போது நம்மிடத்தில் குர்ஆன் நம்மிடத்தில் இல்லாமல் போய்விட்டதையும், எப்போது நம்மிடத்தில் தடுக்கப்பட்டதோ அப்போதுதான் இந்த நிலை எல்லாம். நம்முடைய தாய்மார்கள், நம்முடைய தாதிமார்கள்லாம் நம்மளை வெளியே அனுப்புனா என்ன சொல்லுவாங்க? ஆதி காலத்துலலாம் உங்களுக்கு எல்லாம் தெரியும், அல்லாஹ்வுடைய அமானமா மொய்தினாண்ட ஒரு காவல் தான் நீ போயிட்டு வாப்பலாம் அப்படி சொல்லுவாங்க. இன்னைக்கு நம்ம அப்படி யாராவது சொல்றதை கேட்டா அது நம்ம மொய்தினாண்ட ஒரு காவல் அப்படின்னு நம்ம கேள்வி கேட்கிறோம் இல்லையா? அன்றைக்கு அந்த ஒரு ஈமான் கூட அவங்களுக்கு பலமாக இருந்தது. ஆனா இன்றைக்கு ஈமான்ல குறைபாடு. ஏன்? அமர்ந்து இல்லைங்க, குர்ஆனை திறந்து பார்க்கறது இல்லையே. குர்ஆனையே ஒரு சடங்கு பொருளாக நாம் நினைத்துக் கொண்டிருக்கிறோம். ஆனால் ஒன்றாக நீங்கள் எல்லாம் நன்றாக விளங்கிக் கொள்ளுங்கள். நாளை மறுமையில் இந்த குர்ஆன் நமக்கு எப்படி இருக்கும் என்பதை பற்றி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லித் தருகிறார்கள். அல் குர்ஆன் ஹுஜ்ஜத்துல் லக அவ் அலைக. இந்த குர்ஆன் உங்களுக்கு நாளை மறுமையில் சாதகமான பொருளாக இருக்கும், அதுபோல பாதகமான பொருளாகவும் இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க. அப்பதான் அந்த சபையில ஒரு சஹாபி எழுதி கேட்டாங்க, சொல்லலாம் குர்ஆன் எங்களுக்கு சாதகமான பொருளாக இருக்கும் அப்படின்னு சொல்றீங்களே, இது எங்களுக்கு புரியுது. ஏன்னா குர்ஆன் வந்ததற்கு பிறகுதான் எங்களுக்கு நேர்வழி கிடைச்சிச்சு. குர்ஆன் வந்ததற்கு பிறகுதான் குர்ஆன் ஓதக்கூடிய தௌஃபீக், குர்ஆனை கொண்டு அமல் செய்யக்கூடிய தௌஃபீக் எல்லாமே நாங்கள் பெற்றோம். அப்போ குர்ஆன் எங்களுக்கு சாதகமான ஒரு பொருளாக இருக்கிறது, இந்த உலகத்திலும் நாளை மறுமையிலும் நன்மையை தரக்கூடிய ஒன்றாக இருக்கிறதுன்னா புரியுது. குர்ஆன் எப்படி பாதகமான பொருளாக இருக்கும் அதான் எங்களுக்கு புரியல. அது எப்படி பாதகமாக இருக்கும்? குர்ஆனை ஓதுறது, குர்ஆனை படிக்கிறது, குர்ஆனுடைய அமல் செய்யறது, இது எப்படி பாதகமான பொருளாக இருக்கும் அப்படின்னு கேட்கும்போது அவங்க சொன்னாங்க, நாளை மறுமையில அல்லாஹ் ஆட்சியுடைய உட்கார்ந்து இருக்கும்போது இந்த குர்ஆன் அவனுடைய வலது பக்கத்துல இருக்கும். ஒவ்வொரு அடியாரும் அல்லாஹ்வுடைய சன்னிதானத்துல வருவாங்க. வரும்போது இந்த குர்ஆன் சொல்லும், யா அல்லாஹ், இவர் உலகில் வாழ்கிற போது என்னை மதித்து கண்ணியப்படுத்தி வாழ்ந்த மனிதராக இருந்தார், என்னை தினமும் ஓதினார், தினமும் ஓடியதோடு மட்டுமல்லாமல் என்னை விளங்கவும் செய்தார், விளங்கியதோடு மட்டுமல்லாமல் தினமும் தன்னுடைய வாழ்க்கையில் இருந்த அமலும் செய்தார், அதனால் இவருக்கு சொர்க்கத்தை தந்துவிடு அப்படின்னு சொல்றோம். அப்போ குர்ஆன் அவருக்கு சாதகமான பொருளாக இல்லையா? இன்னொரு மனிதர் ஒருவர், யா அல்லாஹ், இவரை நரகத்துக்கு அனுப்பிவிடு, இவரை நரகத்துக்கு அனுப்பிவிடு. ஏன்னா இவர் என்ன கண்ணியமும் படுத்தல, மரியாதையும் செய்யல, இzzத்தும் கொடுக்கல, என்னை திரும்பி கூட பார்க்கல, என்னை திரும்பி கூட என்ன செய்யல பார்க்கல, இவர் நரகத்துக்கு கொண்டு போய் சேர்த்துகிறேன் அப்படின்னு அந்த குர்ஆன் சொல்லும் போது குர்ஆன் நமக்கு பாதகமான பொருளாக மாறிவிடுகிறது.
அதைத்தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அல்லாஹ்வுடைய குடும்பத்தினர்களாக ஆகுவதற்கு நீங்கள் முயற்சி செய்யுங்கள். அல்லாஹ்வுடைய குடும்பத்தினர்களாக ஆகுவதற்கு நீங்கள் முயற்சி செய்யுங்கள். அப்பதான் எடுத்துனாங்க அவங்களுடைய சஹாபாக்கள் ஒரு சஹாபி கேட்டாங்க, யாரும் அல்லாஹ்வுடைய குடும்பத்தினர்கள்லாம் யாரு? அல்லாஹ்வுடைய குடும்பமே கிடையாது, அல்லாஹ் தனித்தவனாச்சு, அல்லாஹ் நிகரற்றவனாச்சு, அல்லாஹ் தேவையற்றவனாச்சு, அல்லாஹ்வுடைய குடும்பத்தினர்கள் அப்படின்னு கேட்கும்போது அவர்கள் சொன்னார்கள், அஸ்ருல் குர்ஆன் வ காஸத்துஹு, இவங்க தான் அல்லாஹ்வுடைய குடும்பத்தினர். குர்ஆனை ஓதக்கூடியவர்கள், குர்ஆனை விளங்கக்கூடியவர்கள், குர்ஆனின்படி அமல் செய்யக்கூடியவர்கள், குர்ஆனுடைய தொடர்பான எல்லா அமல்களையும் அவர்கள் செய்யக்கூடியவர்கள். குர்ஆனுடைய தொடர்புல கட்டுப்பட்டதான் இந்த மீலாது விழா கொண்டாடுறது. அல்லாஹ் சொல்லி தந்திருக்கான் இல்லையா? அதே மாதிரி இஸ்லாமிய அவர்கள் மீது புகழ் பாடுவது குர்ஆனுடைய தொடர்பு உள்ள விஷயம். அப்ப இந்த மாதிரி குர்ஆனுடைய தொடர்பு உள்ள யாராவது மதரசா பிள்ளைங்க குர்ஆன் ஓடிக்கிட்டு இருக்காங்க, அவங்களுக்கு போய் பிஸ்கட் வாங்கி தரோம், அவங்களுக்கு டீ வாங்கி தரோம், அவங்களுக்குரிய தேவைகளை நிறைவேற்றி வைக்கிறோம். இதுவும் குர்ஆனோடு சம்பந்தப்பட்டவர்களுடைய ஒரு இவங்களும் அல்லாஹ்வுடைய குடும்பத்தினர். சொல்ல செய்வோமா? மதரசா பிள்ளைங்களுக்கு அதிகமாக செய்வோமா இருக்காங்களா? ஆனா அதை செஞ்சுட்டு குர்ஆனை ஓதாத மனிதர்களாக நாம் இருந்திருக்கிறார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி முதல்ல சொல்றது அஸ்ருல் குர்ஆன், குர்ஆனை ஓதக்கூடிய நபர்கள் அப்படின்னு சொன்னாங்க. சொல்ல குர்ஆன் ஓதுவோமா? நமக்கு தெரியாவிட்டாலும் கூட தெரிந்து கொள்வதற்கு நீங்களா உங்களுடைய வாழ்க்கையில ஏதாவது ஒரு நேரத்தை ஒதுக்கி இமாம் சாப்பிட்ட வந்து அது மோதல் சாப்பிட்ட வந்து குர்ஆனை எனக்கு ஓதிட்டாங்க அப்படின்னு சொல்லி எத்தனை குர்ஆனிலிருந்து ஓதி எப்படியாவது குர்ஆன் ஓதுவதை கற்றுக்கொள்ளும். ஏன்னா நம்முடைய உள்ளத்தில் குர்ஆனுடைய சில பகுதிகள் கூட இல்லை என்று சொன்னால் நம்முடைய உள்ளம் பாலடைந்த வீடாக அமையும். அவர்கள் சொல்லி தந்திருக்கிறார். நாளை மறுமையில் எந்த ஒரு ஈடேற்றையும் பெற முடியாது. நம்ம கபூர்ல அடக்கப்பட்டதற்கு பிறகு நபிஸ்லாத் அவர்களுடைய புகைப்படத்தை காட்டப்பட்டு இவர் யார் என்று உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு கேட்கும்போது எங்களுக்கு தெரியும், இவர்தான் எங்களுடைய ஈருலகத்தின் தலைவர், எங்களுடைய உயிரினும் மேலான கண்மணி நாயகன் சொன்னாங்க அவர்கள் என்று சொல்லக்கூடிய வார்த்தைக்கு அல்லாஹ் அனைவருக்கும் தந்தம் புரிவானா. ஆனா அப்படி கேட்கும் போது யாரும் வந்து எங்களுக்கு தெரியல, இவங்க யாருமே எங்களுக்கு தெரியல அப்படின்னு சொல்லிவிட்டால் அவர்களை விட துர்பாக்கியமாக யாரும் இருக்க முடியாது. இன்றைக்கு நம்ம அதெல்லாம் நினைச்சு கவலைப்படக்கூடிய ஒரு நிர்பந்தமான ஒரு சூழலில் நாம் இருக்கிறோம். நமக்கு அதை பற்றி கவலை இருக்கிறதா? காலையில எழுந்திருச்சா வேலைக்கு போகணும், நைட்டு வந்தா சாப்பிட்டு தூங்கணும், அவங்க பிள்ளை செல்வங்களை பார்க்கணும், மனைவி மக்களை பார்க்கணும். இதுதான் எங்களுடைய சூழல். எல்லாவை நினைக்கிறதுக்கோ நபிசுல்லாஹு அவங்களுக்கு சொல்வதற்கோ குர்ஆனை ஓதுவதற்கோ வரலாற்றிலிருந்து நம்ம எடுத்து படிப்பதற்கோ அதுக்கெல்லாம் நேரம் இல்லை அப்படின்னு நம்ம சொல்றோம். எங்க ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சுக்கங்க, நம்மை படைத்த அல்லாஹ்வுக்கு தெரியாதா நமக்கு தொழுக முடியாது, குர்ஆன் ஓத முடியாது, இவங்களால எந்த ஒரு அமலும் செய்ய முடியாது அப்படின்னா அல்லாஹ் தெரிஞ்சிருந்தா நம்மளை இந்த உலகத்துல படைச்சிருப்பாங்க. நம்மளை இந்த உலகத்துல படைத்தது எதுக்குங்க? இபாதத் செய்வதற்காக. இன்னும் சொல்ல போனா உங்களுடைய தொழுகைகளை நீங்க பேணுதலாக இல்லை என்றால் நாளை மறுமையிலே சஜிதாவில் விழுந்து விடுங்கள் அப்படின்னு சொல்கிற போது சஜிதாவில் விழுவதற்குண்டான தௌஃபீக் நமக்கு கிடைக்காமல் போய்விடும். நல்லா நம்ம மனைவியும் காப்பாற்றி சொன்னார். சஜிதாவில் விழுந்து விடுங்கள் அப்படின்னு சொல்கிற போது சஜிதாவில் விழக்கூடிய தௌஃபீக் நமக்கு வேண்டும். எப்படி கிடைக்கும்? இந்த உலகில் நாம் வாழ்கிற போது தொழுகையை நிரந்தரமாக பேணுதலாக தொழுது வந்தால் தான் இந்த பாக்கியம் கிடைக்கும். அல்லாஹ் சொல்கிறார் 29வது தலைமை அல்லாஹ் சொல்லியிருக்கிறார், அந்த சில மனிதர்கள் சஜிதாவில் விழுந்து விடுங்கள் என்று அல்லாஹ் சொல்கிற போது சஜிதாவில் விழுவதற்கு முயற்சி செய்வார்கள். ஆனால் அவருடைய கால்கள் எல்லாம் மரங்கள் நட்டி வைத்தது போல் அப்படியே நிற்குமே தவிர அது மடங்கி சஜிதாவிற்கு விழுவதற்குண்டான தௌஃபீக் கொடுக்கிறார். ஆனால் சில மனிதர்கள் சஜிதாவில் விழுந்து விடுங்கள் என்று
செய்கிற போது அதுதான் விடுவதற்குண்டான தௌஃபீக் அவர்களுக்கு கிடைக்கும். எப்படி? அதுதான் நபிகள் அவர்கள் சொல்கிறார்கள், உலகில் வாழ்கிற போது அதிகமாக தொழுது அதிகமாக சஜிதா செய்து அந்த வாக்கியத்தை நீங்கள் பெறுங்கள் என்று சொன்னாங்க. இன்ஷால்லா சொல்லலாமா? அதுதான் நபிகள் அவர்கள் சொல்லி தருகிற போது சொல்கிறார்கள், நாளை மறுமையில் சக்கத் என்கின்ற நரகத்தில் இருக்கக்கூடிய நரகவாதிகளை பார்த்து மலக்குமார்கள் கேட்பார்கள், மாசத்துக்கும் தீசத்தா, உங்களை எல்லாம் இந்த கொடிய நரகத்தில் இப்படி கடிக்க வைக்கக்கூடிய அளவிற்கு இப்படிப்பட்ட ஒரு நிலையை உங்களுக்கு தந்த செயல்தான் என்ன அப்படின்னு கேட்கும் போது அப்ப அந்த நரகவாதிகள் எல்லாம் சொல்லுவார்கள்னா, ஆளு லம்மக்கும் முதல் முஸ்லி, எங்களுக்கு இமாம்கள் சொன்னாங்க, நல்லோர்கள் சொன்னாங்க, எல்லாம் சொன்னாங்க, தொல்கையாளிகள் ஆகுங்க. ஆனா லம்மக்கும் முதல் முஸ்லி, நாங்கள் தொல்கையாளிகளாக இல்லை. வளவுக்கு முத்துழைமும் மிஸ்கீன், ஏழைகள் எங்களிடத்தில் அல்லாஹ்வின் மூலமாக அனுப்பப்பட்டார்கள், அவர்களுக்கு உணவு தரக்கூடிய அளவிற்கு எங்களுக்கு வசதி இருந்தும் கூட, வாய்ப்புகள் கிடைத்தும் கூட அப்படின்னு சொல்லி சிறத்து விட்டவரை தவிர அவர்களுக்கு எந்த ஒரு உணவையும் நாங்கள் தரவில்லை. விளையாட்டுத்தனமாக விளையாடி எல்லா விதமான நற்காரியங்களையும் செய்யவிடாமல் தடுத்து வாழக்கூடிய அந்த எதிரிகளோடு சேர்ந்து நாங்களும் அப்படியே ஆகிவிட்டோம். கொண்டாடாத சொல்லாத போது ஓடாத எந்த விஷயங்களும் செய்யாத பிள்ளைங்களுக்கு எதுவும் சொல்லிக் கொடுக்காத எல்லாம் சொல்லி 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 வாழ்ந்த அந்த நபர்களோடு நாங்களும் சேர்ந்து மூழ்கி விட்டோம். எதுவரை சொன்னா எங்களுக்கு ஒப்பாத்து வருகின்ற வரை அப்படியே நாங்கள் ஆகிவிட்டோம். அதனால எங்களுக்கு நபிமார்கள் முஸ்லிமார்கள் எத்தனையோ நபர்கள் சிபாரிசு செய்கிறாங்க. ஆனா அந்த சிபாரிசெல்லாம் எந்த ஒரு பலனும் அளிக்காமல் போய்விடுகிறது, எந்த ஒரு பலனும் அளிக்காமல் போய்விடுகிறது. ஏன் காரணம் என்ன? ஃபர்ஸ்ட் சொல்லக்கூடிய காரணம் என்னங்க? தொழுகையாளிகளாக இல்லை. அதனால்தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், உங்களிடத்தில் நாளை மறுமையில் கேட்கப்படக்கூடிய 8 கேள்விகளில் முதல் கேள்வி தொழுகையை பற்றி. 8 கேள்விகளில் முதல் கேள்வி எதுங்க? தொழுகையை பற்றி தான். அந்த தொழுகையை பற்றி நீங்கள் பதில் சொல்லாமல் கொஞ்சம் கூட நகர முடியாது, கொஞ்சம் கூட நகர முடியாது. கண்டிப்பாக உங்களுடைய உள்ளத்தில் இதை மனதில் பதிய வைத்து அமல் செய்ய வேண்டிய ஒரு கட்டாய சூழலில் இருப்பதோடு மட்டுமல்லாமல் நம்முடைய பிள்ளை செல்வங்களுக்கும் நம்முடைய வீட்டில் வாழ்கிற நம்முடைய மனைவிமார்கள் நம்முடைய உற்சாக உறவினர்கள் அனைவருக்கும் சொல்லக்கூடிய ஒரு கட்டாய சூழலில் நாம் இருக்கிறோம். கணவன் எழுந்திருந்து மனைவியை எழுப்பினால் அந்த கணவன் சிறந்த கணவன், மனைவி எழுந்திருந்து கணவனை எழுப்பினால் அந்த மனைவி சிறந்த மனைவி. அந்த வீடே பிரகாசமாக ஆகிவிடும், அந்த வீட்டிலே வறுமை இருக்காது. காலை எழுந்திருத்ததும் யாசின் ஓத வேண்டும். மக்ரிப் உடைய தொழுகை முடிந்ததற்கு பிறகு, தொழுது முடித்த பிறகு சூரத்துல் வாக்கியா ஓத வேண்டும். வீட்டில் வறுமையே இருக்காது. நம்ம இன்னைக்கு பரக்கத்து வேணும் பரக்கத்து வேணும் பரக்கத்து வேணும்னு சொல்லிட்டு வீட்டுக்குள்ள வரக்கூடிய அந்த பரக்கத்தை அப்படியே தடுத்து நிறுத்தி அப்படி வெளியே அனுப்பி விடுகிறோம். அப்படிப்பட்ட செயல்தான் இன்னைக்கு செய்யறோம். ஏங்க, நம்முடைய சமுதாயம் எப்படி வாழ்ந்துட்டீங்க? ஒரு காலத்துல இரவில் சீக்கிரமாக தூங்கி காலையில் சீக்கிரமாக எழுந்திருக்கக்கூடிய சமுதாயமாக இருந்தோம். அப்படிப்பட்ட ஒரு பாரம்பரியத்தில் நாம் இருந்தோம். ஆனா நம்ம இன்னைக்கு எப்படி தூங்குறோம்? 12-1 மணிக்கு தூங்குறோம். காலையில் எப்படி எழுந்திருக்கிறோம்? 10-11 மணிக்கு எழுந்திருக்கிறோம். இதான் நம்முடைய செயலா? இதான் நம்முடைய இஸ்லாமிய பண்பாடா? பின் தூங்கி முன் எழுவான் பத்தினி அப்படின்னு சொன்னாங்க நம்முடைய பெரியோர்கள் எல்லாம். பின் தூங்கி முன் எழுவான் பத்தினி. இது ஆண்களுக்கும் சரி பெண்களுக்கும் சரி எல்லாத்துக்கும் தான். அப்படின்னா என்ன அர்த்தம்? பின்னால தூங்கினாலும் முன்னால எழுந்திருக்கணும், அவன் தான் பத்தினி, அவள் தான் பத்தினி. நம்ம இன்னைக்கு அந்த தன்மையில இருக்கிறோமா? செல்போனை வச்சுக்கிட்டு போர்வைக்குள்ள இருந்து என்னென்னத்தையும் பார்க்கணும், என்னென்னத்தையும் செய்யணும். நேரங்கள் அதுக்குதான் கிடைக்குது. ஆனா குர்ஆன் ஓதுறதுக்கு நேரம் கிடைக்கல, செலவாக்கி சொல்றதுக்கு நேரம் கிடைக்கல. சொல்றோமா இல்லையா? செல்போனை எவ்வளவு நேரம் பார்க்கணும்? கையில வச்சு
எவ்வளோ நேரம் பார்க்கணும். செல்போனை பார்க்கறதுக்கு நேரம் கிடைக்குது. ஆனால் அதுவே குரான் ஓதுறதுன்னா நமக்கு தூக்கம் தான் வரும். நம்ம இன்னைக்கு அது ஒரு கவலையாகவே எடுக்கிறது இல்லை, ஒரு வருத்தமாகவே எடுக்கிறது இல்லை. ஏன்னா அது நமக்கு நன்மையை தரக்கூடியது, நம்முடைய வாழ்க்கையை உயர்த்தி நிற்க வைக்கக்கூடிய அப்படின்ற ஒரு நம்பிக்கைலாம் நம்மள்கிட்ட இல்லைங்க. வேலை செஞ்சா காசு, வேலை செஞ்சா பணம், நம்முடைய பொருளாதாரத்தில் எப்படி இருக்கிறது அப்படின்லாம் நம்ம யோசிக்கிறது. நம்ம அல்லாஹ்விடத்தில் நாம் நெருக்கமாக இருக்கிறோமா அப்படின்னு ஒரு நாளாவது நாம் சிந்தித்து பார்த்துக்கிறோமா? அதனாலதான் நம்ம என்ன சொல்லிடுறோம், நபிசுல்லாஹ் அவங்களுடைய நீடாக கொண்டாடக்கூடாது, புகழ் மாலையை பாடக்கூடாது அப்படின்னு சொல்லி இருக்கிறோம். நீங்க அல்லாஹ்வுடைய நெருக்கத்தை பெறுங்க. அல்லாஹ்வுடைய நபியை நீங்க ஸலவாத் சொல்லக்கூடிய சிறந்த மனிதராக நீங்கள் உருவாக்குவீங்க. கண்டிப்பாக காலையில் ஓதக்கூடிய குர்ஆன் அல்லாஹ்விடத்தில் மிகவும் கவனிக்கப்படக்கூடியது. அப்படின்னு ஸலாத்துல் ஜுலூஸி ஷம்ஸி இலா ரஸத்தில் லைலி வ குர்ஆனல் ஃபஜ்ர் இன்ன குர்ஆனல் ஃபஜ்ரி கான மஸ்ஹூதா. ஃபஜ்ர் தொழுகையுடைய நேரத்தில், அந்த ஃபஜ்ர் தொழுகையுடைய அந்த நேரத்தில் நீங்கள் ஓதக்கூடிய அந்த குர்ஆன் நாளை மறுமையில் உங்களுக்கு சாட்சி சொல்லப்படக்கூடியதாக ஆகும். அப்படி ஓதுனா இன்னொரு ஒரு அந்தஸ்து என்ன தெரியுமா? அல்லாஹ் கொடுக்கிற மகாமுல் மஹ்மூதா என்று சொல்லப்படக்கூடிய நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு கொடுக்கக்கூடிய மிகப்பெரிய உயர்ந்த அந்தஸ்தில் நிற்கக்கூடிய தௌஃபீக்கை அல்லாஹ் நமக்கு தந்திருக்கிறார். இன்ஷாஅல்லாஹ் அப்படிப்பட்ட ஒரு தௌஃபீக்கை பெறுவதற்கு நம்ம முயற்சி செய்வோமா? அதுக்கு என்ன செய்யணும்? நம்ம முதல்ல குர்ஆன் ஓதணும். இரண்டாவது தொழுகையில் பேருதலாக இருக்கணும். மூன்றாவது நபிசுல்லாஹ் அவர்கள் மீது அதிகமாக ஸலவாத் சொல்லணும். சொல்லலாமா? இன்ஷாஅல்லாஹ் ஒரு தடவை நம்ம எல்லாருமே சேர்ந்து ஒரு ஸலவாத் சொல்லலாமா? சொல்லுங்க பார்க்கலாம். அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மதின் வ அலா ஆலி முஹம்மதின் கமா ஸல்லைத அலா இப்ராஹீம வ அலா ஆலி இப்ராஹீம இன்னக ஹமீதுன் மஜீத். அல்லாஹும்ம பாரிக் அலா முஹம்மதின் வ அலா ஆலி முஹம்மதின் கமா பாரக்த அலா இப்ராஹீம வ அலா ஆலி இப்ராஹீம இன்னக ஹமீதுன் மஜீத். நாம் இப்போது கேட்ட அனைத்து விஷயங்களுடைய வாழ்க்கை முழுவதும் அமல் செய்வதற்குண்டான தௌஃபீக்கை அல்லாஹ் நம் அனைவருக்கும் தந்தல் புரிவானாக. வாழ்நாள் முழுவதிலும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது ஸலவாத் சொல்லக்கூடிய நாவை அல்லாஹ் நம் அனைவருக்கும் தந்தல் புரிவானாக. வாழ்நாள் முழுவதிலும் அல்லாஹ் நமக்கு கொடுத்த அந்த குர்ஆனை ஓதி அதனை விளங்கி அமல் செய்யக்கூடிய தௌஃபீக்கை அல்லாஹ் நம் அனைவருக்கும் தந்தல் புரிவானாக. நம்முடைய வியாபாரத்திலும் தொழில் துறையிலும் சகலவிதமான காரியங்களும் பரக்கத்து நம்பிக்கை அல்லாஹ் நம் அனைவருக்கும் தந்தல் புரிவானாக. வாழ்நாள் முழுவதிலும் தொழுகையில் பேணுதல் உள்ளவர்களாக, தொழுகை இமாம் ஜமாஅத்தோடு சொல்லக்கூடிய பாக்கியம் பெற்றவர்களாக அல்லாஹ் நம் அனைவரையும் ஆட்கள் புரிவானாக. ஆமீன் சொல்லுங்க, சுத்தமா சொல்லுங்க, துவா செய்யுங்க. ஆமீன் சொல்ல மாட்டீங்களே? நம்ம வாழ்க்கையை சிறப்பாக இருக்கிறதால துவா செய்யுங்க. ஆமீன் சொல்லுங்க. உங்களோட சேர்ந்து நானும் சேர்ந்துக்கிறேன். சரிங்களா? அல்லாஹ் நம் அனைவருடைய வாழ்க்கையிலும் விசாரத்தை அல்லாஹ் ஏற்படுத்தி தந்தம் புரிவானாக. வாழ்நாள் முழுவதும் பிறகு உதவி செய்யக்கூடிய நல்லடியார்களாக அல்லாஹ் நம் அனைவரும் ஆட்கள் புரிவானாக. வாழ்க்கையின் எந்த தருணத்திலும் அல்லாஹை தவிர்த்து வேறெடுத்திலும் செய்யாமல் அல்லாஹ் நம்மையும் நம்முடைய பிள்ளை செல்வங்களையும் நம்முடைய மனைவி மக்கள் உற்றார் உறவினர்கள் அனைவரும் அல்லாஹ் பாதுகாத்து புரிவானாக. அல்லாஹ் நம் அனைவருடைய கரங்களையும் உயர்ந்த கரங்களாக ஆட்சி புரிவானாக. விரதத்தில் கேட்கக்கூடிய கரமுடையவர்களாக, தாழ்ந்த கரமுடையவர்களாக அல்லாஹ் நம் அனைவருடைய கரங்களையும் ஆக்கி விடாமல் உயர்ந்த கரமுடையவர்களாக ஆட்சி புரிவானாக. நாளை மறுமையில நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய மகாம் மஹ்மூதிலே நின்று அவருடைய முபாரக்கான கரத்திலிருந்து ஹவுதுல் கௌசர் நீர் தடாகத்திலிருந்து நீர் மருகக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் அனைவருக்கும் தந்தம் புரிவானாக என்று கூறி என்னுடைய உரையை நான் முடித்துக் கொள்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வ பரகாத்துஹு.